ஹேமாஜி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் I-15 பனியுதிர் காலம். வணக்கம். அமெரிக்க பல்கலைக்கழக பேருந்து ஒன்றில் தொடங்கும் இக்கதை 24 மணி நேரத்துக்குள் நடப்பது. எதிர்பாராத ரீதியில் ஒரு இரவையும் பகலையும் ஒன்றாக பகிர்ந்து கொள்ளும் இளைஞனும் உவதியும் தத்தம் வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் மெல்ல அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். சுவாரஸ்யமான அவர்களின் மறுபக்கம் வெளியே வெளிச்சமென தெரியும் அமெரிக்க வாழ்க்கையின் 2 மூலைகளையும் தொட்டு செல்ல முனைகிறது. அமெரிக்காவின் மேற்கு மாகாணங்களை இணைத்து செல்லும் நெடுஞ்சாலை I-15 தான் கதையின் களம். பனியுதிர் காலத்தில் நாமும் இவர்களுடன் இணைந்து கொள்வோமா? வாருங்கள், பயணிப்போம். பெண் குறிப்பு: ஜூலை 3, 2024 கண்மணியில் வெளிவந்த இந்நாவல் இப்பொழுது ஒலி புத்தகமாக உங்கள் முன்பு. அன்புடன் ஹேமாஜி. ஹேமாஜியின் I-15 பனியுதிர் காலம். கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகாராஜ். நேரம் முன்னிரவு 8 மணி. பல்கலைக்கழகத்தின் பெயர் தாங்கிய மஞ்சள் வண்ண பேருந்தை லாவகமாக ஓட்டி வந்த நிதின் அந்த ட்ரிப்புக்கான கடைசி நிறுத்தத்தில் வாகனத்தை நிறுத்தி எதிர் சாலையை பார்த்தான். யாரும் பேருந்துக்காக காத்திருப்பதாக தெரியவில்லை. ஏறவோ இறங்கவோ யாரும் இல்லாமல் இதென்ன இன்று ஓட்டுகிறது? ஆளே இல்லாத கடையில் தேநீர் ஆற்றுகிறோம் என்று தோன்ற முறுவலுடன் யூ-டர்ன் எடுத்து பல்கலைக்கழகத்தின் நுழைவு வாயிலில் நிறுத்தி வாகனத்தை அணைத்தான் நிதின். அடுத்த சுற்றுக்கு கிளம்ப இன்னும் 10 நிமிடங்கள் இருப்பதே எதிரில் உள்ள டிஜிட்டல் அட்டவணை சொன்னது. சோம்பலாய் கைகளை உயர்த்தி நெட்டி முறித்து கொண்டவன் பேருந்தின் கதவுகளை விசை கொண்டு திறந்துவிட்டான். குபு குபுவென உள்ளே புகுந்து அவன் கேசத்தை கலைத்து குறுக்க வைத்தது சில்லிப்பு சுமந்த காற்று. இரவு 8 தான் என்றாலும் பனிக்காலத்துக்கே உரிய இருட்டில் வானம் மூடி கிடந்தது. ஏதோ நள்ளிரவு போல அமானுஷ்யமாக இருந்த அந்த சூழலுக்கு மதத்த வெள்ளை யானைகள் சரிந்து படுத்திருப்பதாக தோன்றிய தூரத்து மலைகள் இன்னுமே சுதியேற்றின. சாலையில் எங்கெங்கு காணினும் வெள்ளை உப்பு சேகரங்களாக பனிக்குவியல்கள். இன்று காலை அடித்து கொட்டியதை பனிவாரும் இயந்திரங்கள் மூலம் சாலையோரங்களில் சேகரித்து வைத்திருந்தார்கள் நகராட்சி ஊழியர்கள். பனி விழும் நேரம் கண்களை கூச வைக்கும் கிறிஸ்டல் வெள்ளையில் மனதை அள்ளும் பனிக்குன்றுகள் இப்போது தூசும் தும்பும் வாகன புகையும் மண்டி அழுக்கு குவியல்களாக தெரிந்தன. 60 ஆண்டுகள் கடந்து இந்த வருடம்தான் மிக அதிக பனிப்பொழிவு என்றும் மலைகளில் அதிக அடர்த்தியில் சேகரமாகி இருக்கும் பனியால் இந்த வருடம் தண்ணீருக்கு சிரமமில்லை என்றும் FM-இல் ஒரு பெண் தொகுப்பாளினி கீச்சிட்டு கொண்டிருந்தாள். அதன் ஒலியை குறைத்த நிதின் அலைபேசியை எடுத்து ஸ்பீட் டயலில் போட்டு வைத்திருக்கும் என்னை அழைத்தான். ஹலோ யங்மேன், இந்த நேரத்தில் என்ன எதுக்கு கூப்பிட்டு தொலை செய்கிற என்றார் டிம் எடுத்ததுமே. வெள்ளிக்கிழமை, அதுவும் மாலை வேளையில் உன் நண்பர்களோட என்ஜாய் செய்யாம? டூ பேட். அவன் சிரித்தான். நான் ட்ரிப்பில் இருக்கேன் டிம். நீ செய்கிறது கொஞ்சமும் சரியில்லை. இந்நேரம் கேர்ள் ஃப்ரெண்டோடு பார்ட்டி செய்ய வேணா? அவர் போலி கோபத்துடன் கேட்க, அது சரி, அதுக்கு நான் எங்கே போவேன் என்ற நிதின். அப்பா எங்க என்றான். டென்னிஸ் விளையாடிட்டு இப்போதான் வந்தாரு, குளிக்கிறாரு. ஓ என்றவன் மேலும் சிறிது நேரம் அவரிடம் வெவ்வேறு விஷயங்களை பேசி கொண்டிருந்து விட்டு, சரி நான் கூப்பிட்டதான் சொல்லுங்க, அப்புறம் பண்ணுறேன் என்றான். வேண்டாம், தயவு செஞ்சு பேசாத. இது டிம். இந்த கிழவனுங்களோட பேசி பொழுத வீணாக்காம முதல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தேடு. என்ன புரியுதா? எல்லாம் அடுத்த முறை நானே உனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போட வேண்டி வரும். அவர் மிரட்டியதில் டிம் யூ ஆர் சலுகையாக சினுங்கிய நிதின் அவரிடம் விடை பெற்று அழைப்பை வைத்துவிட்டு நிமிர இன்னும் நேரம் ஓடாமல் 2 நிமிடங்கள் மீதம் இருந்தன. கீழே இறங்கலாமா என்று நினைத்து சாலைகள் சகதி பூத்து தெரிந்ததில் காலணிகளை அழுக்காக்கி கொள்ள விரும்பாமல் மேலும் சில நொடிகள் அலைபேசியில் மேய்ந்துவிட்டு சரியான நேரத்திற்கு அடுத்த சுற்றுக்கு கிளம்பினான். நேரத்துல்லியம் இங்கு மிக முக்கியம். அரை நிமிடம் முன்னாலோ பின்னாலோ சென்றால் அதுவும் கூட ஒரு புகாராக அட்மின் துறைக்கு சென்று சேரும். அது அவனுடைய சர்வீஸ் பதிவையும் பாதிக்கும் என்பதால் நிதின் எப்போதும் கவனமாக இருந்து கொள்வான். அது ஏனோ இன்று கூட்டமே இல்லை. வழக்கமாக கல்லூரி முடிந்து 4 மணியிலிருந்து 7-8 மணி வரைக்கும் கணிசமான பயணிகள் இருப்பார்கள். அதன் பிறகே ஆள் இல்லாமல் அலுப்பு தட்டும். இந்த வார இறுதியில் லாங் வீக்கெண்ட் என்பதாலோ என்னவோ இன்று ஷிஃப்ட் துவங்கிய 4 மணியிலிருந்தே ஓரிருவர் தான் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். லைப்ரரியிலிருந்து கும்பலாக வரும் ப்ரீமெட் கும்பல் கூட இன்று தென்படவில்லை. அதிசயமாக பூங்கா நிறுத்தத்தில் ஒரு பெண் ஏறினாள். அவனுக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தவள் காலை தூக்கி தன் முன் இருந்த நீள பலகையில் வைத்து பபிள் கம் மெல்ல
இது என்ன நிதி, அடுத்தவங்க உட்கார இடத்துல காலை வச்சுக்கிட்டு சுத்தம் மட்டுமில்ல பார்க்கவே மரியாதை குறைவாகவும் இருக்கு என்ற அம்மா முகம் சொலிப்பதும், இங்கெல்லாம் அப்படிதாம்மா, அவங்க பிரைவசி, அது தலையிடுறது தப்பு என்று அப்பா சொல்வதும் நினைவு வந்தது. கோவில் நிகழ்ச்சிகளில் இந்தியர்கள் கூடும் விழாக்களில் வசதி கருதி இவன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் கூட, பெரியவங்க முன்னாடி என்ன பழக்கம் இது நிதி என்று அதட்டல் வரும் அம்மாவிடமிருந்து. காஞ்சிபுரத்தை தாண்டி என்னைக்குதான் நீ வருவியோ என்று அப்பா கிண்டல் செய்வார். வேண்டாம், நான் அரியம்பக்கத்துக்காரியாவே இருந்துட்டு போறேன். நாகரிகம் வேற, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற உடல் மொழி வேற, ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரியணும் பிள்ளைங்களுக்கு என்று அம்மா முரண்டுவார். அதைத் தொடர்ந்து இருவரும் செல்லமாக சண்டையிட்டுக் கொள்வதை எண்ணியவன் மனதில் சிரிப்பும் நெகிழ்வுமாக ஆழ்ந்த உணர்வு ஒன்று கிளைத்து பரவியது. அதில் மூழ்கினால் வேலைக்கு ஆகாது என்று ப்ளூடூத் காதணியில் பாடல்களை ஒலிக்கவிட்ட நிதின் நிதானமான வேகத்தில் பேருந்தை இயக்கினான். எதிரில் இன்னொரு வழித்தட பேருந்தை இயக்கி வந்த நான்சி இவனை கண்டு மெலிதாக ஹாரன் அடித்து சென்றாள். இவனும் நட்புக்கான சங்கீத ஒலியை ஒலிக்க செய்து கண்ணாடி ஜன்னல் வழியே கையசைத்து விரைந்தான். அமெரிக்காவில் உள்ள மேற்கு மாகாணம் ஒன்றில் இயங்கும் பல்கலைக்கழகம் அது. இந்த கல்லூரி பேருந்துகள் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வெவ்வேறு கேம்பஸுகளுக்குள் நுழைந்து செல்பவை. ஒவ்வொரு துறையும் ஏக்கர் கணக்கில் பறந்திருக்க மாணவர்கள் சென்று வருவதற்கு வசதியாக இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். வெவ்வேறு வகுப்புகளுக்கு, உணவகங்களுக்கு, நூலகத்துக்கு, விடுதிக்கு என்று ஒவ்வொன்றுக்கும் தங்கள் வாகனத்தை எடுக்க விரும்பாதவர்களுக்கும் கார் இல்லாதவர்களுக்கும் இந்த ஏற்பாடு வசதியாக இருந்தது. மேலும் யூனிவர்சிட்டி பார்க்கிங்கில் இடம் கிடைப்பதும் குதிரை கொம்புதான். கிடைத்தாலும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பெருத்த தொகை செலுத்தி பார்க்கிங் இடத்தை உறுதி செய்ய வேண்டும். அந்த தொந்தரவுக்கே சொந்த வாகனம் எடுத்து வராமல் சுற்று பேருந்துகளை பயன்படுத்துபவர்கள் அதிகம். நிதின் போல படித்து கொண்டே பகுதி நேரமாக பேருந்து ஓட்டும் மாணவர்களும் இங்கு நிறைய. மணிக்கு $18 சம்பளம். அவனுடைய கடைசி வகுப்பு 3:30 முடிந்தவுடன் வளாகத்தின் பணிமனைக்கு சென்று சரியாக 4க்கு பேருந்தை எடுத்துவிட வேண்டும். வார நாட்களில் இரவு 9 வரை ஷிஃப்ட், வார இறுதிகளில் 6 மணி வரை மட்டுமே. வாரத்தில் 3 நாட்கள் தான் இந்த வேலை என்பதால் அவனுக்கு வேலை பார்த்து கொண்டே படிக்க வசதியாக இருந்தது. பெரும்பாலும் நிதின் வார இறுதிகளை ஒட்டிய ஷிஃப்ட்டுகளை வாங்கிக் கொள்வான். இந்த வாரம் வீட்டுக்கு செல்வதால் இன்றோடு இந்த வார ஷிஃப்ட் முடிகிறது. ஹில்கிரிஸ்ட் அருகே அந்த யுவதி இறங்கிக் கொள்வதாக சொல்ல அவன் ஓரங்கட்டி நிறுத்தினான். அது அட்டவணையில் இல்லாத நிறுத்தம்தான். எனினும் மாணவர்களே ஓட்டுவதால் நிறுத்தமிடங்கள் குறித்து பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. அவள் இறங்கி சென்றதும் மீண்டும் அவன் தனியானான். ஒரே ஒருத்திக்காக 3/4 மணி நேரம் ஓட்டி வந்து நூலகம் முன் நிறுத்திய அலுப்புடன் பசிக்கவும் செய்தது. மதியம் ஒரு செமினார் இருந்ததில் உணவுக்கென வெளியே வர முடியவில்லை. பேருந்து எடுக்கும் அவசரத்தில் ஒரு விராப் செட் வாங்கி பாதியை விழுங்கியிருந்தான். அதிலிருந்த இன்னொரு பாலாடை சாண்ட்விச் சாப்பிடாமல் அப்படியே இருந்ததுதான் இரவு உணவுக்கு என பத்திரப்படுத்தி வைத்தது. எனினும் அதை எடுத்து சாப்பிட தோன்றாமல் அவன் உள்ளம் கொட்டியது. குளிரில் சில்லிட்டு போயிருப்பதை சாப்பிடுவதற்கு சாப்பிடாமலேயே இருக்கலாம். இந்த இரவுக்கும் காலநிலைக்கும் அம்மா கையில் சுடு சுடு நெய் சோறும் ரசமும் கூடவே எண்ணெய் கத்திரிக்காய் கறியும் பிசைந்து சாப்பிட வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. அப்புறம் அப்பா சுட்டு போடுகிற மொறுமொறு நெய் தோசை, துணைக்கு அம்மா இடித்து கொடுக்கும் பூண்டு மிளகாய் பொடி, கூடவே அவருடைய சிக்னேச்சர் கெட்டி சட்னியும் இருந்தால் வாவ்! வரிசையாக வீட்டு சாப்பாடு கண்முன் வர, இது என்னடா இன்னைக்கு ஒரே கிரேவிங்ஸா இருக்கு என்றெண்ணி சிரித்து கொண்டான். அப்பாவுக்கு திரும்பவும் அழைக்கலாமா? வேணாம், விளையாடின அலுப்புல படுத்திருப்பாரு. எடுத்த அலைபேசியை மீண்டும் வைத்தான். அப்பா ஒருவேளை பிடித்து கொண்டால் அது வேறு வம்பு. போன வாரம் அவனுடைய சீன நண்பன் ஒருவன் பேருந்து ஓட்டும்போது வேப் புகைப்பிடிக்கும் கருவி உபயோகித்தான் என்று அவன் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருந்தார்கள். பேருந்து காலியாகத்தான் இருந்தது என்று அவன் எத்தனை கெஞ்சியும் வேலைக்காகவில்லை. செலாட்டர் ஹால் நிறுத்தத்தில் ஓரங்கட்டி நிறுத்தினான் நிதின். அதுதான் அந்த முழு சுற்றின் கடைசி நிறுத்தம். 10 நிமிடங்களில் மீண்டும் கிளப்பி ஹான்சர் பார்க்கிங் லாட் போக வேண்டும். முக்கிய மையமான இந்த இடத்திலேயே ஈகாக்கா இல்லாமல் காற்று வாங்கி கொண்டிருக்க ஹான்சனில் யார் இருக்க போகிறார்கள்? அதற்கு மேல் வயிறும் பொறுக்காமல் இறைய, சரி சாப்பிட்டு விடலாம். இருக்கையை சாய்த்தமர்ந்து உணவு பார்சலை பிரித்தான். ஒரு மவுண்டன் டியூவை உடைத்து வாயில் கவிழ்த்து கொண்டே பிறகே கல் போல இறுகியிருந்த அந்த ரொட்டியை விழுங்க முடிந்தது. உண்டுவிட்டு எல்லாவற்றையும் சுருட்டி குப்பை கூடையில் போட்டவன் மீண்டும் பேருந்தில் ஏறி அமர தூரத்தில் யாரோ நடந்து வருவது தெரிந்தது. அருகே நெருங்கி வர வரத்தான் அவன் கண்டு கொண்டான் அது ஒரு பெண் என்று. இளநீல நிறத்தில் கைகள் இல்லாத லாங் கவுன் அணிந்து இடையில் பக்கல் பெல்ட் பொருத்தியிருந்தாள்.
கால்களில் இருந்த ஹை ஹீல்ஸின் டக் டக் ஒலி இரவின் நிசப்தத்தில் பிரம்மாண்டமாக கேட்டது. ஒல்லியாக, மிக ஒல்லியாக இருந்தவள் நடந்து வருவது ஏதோ எச்சனி காற்றில் மிதந்து வருவது போல இருந்தது. பேருந்தில் ஏற வருகிறாள் என்று இவன் நினைக்க, அதன் அருகே வந்தவள் ஏறாமல் அங்கேயே நின்று எங்கோ வெறித்து பார்த்தாள். பிறகு நிலையங்களில் பணிக்காக போட்டு வைத்திருக்கும் கண்ணாடி காத்திருப்பு அறைக்குள் சென்று நின்றாள். அவன் பார்த்திருக்கவே சில நிமிடங்கள் ஏதோ யோசனையுடன் நின்றபடி நகத்தை கடித்தவள் வந்த வழியே திரும்பி 10 அடி நடந்தாள். அலைபேசியை பார்ப்பதும் வைப்பதுமாக மீண்டும் கண்ணாடி அறைக்குள் சென்றாள். யாருடனோ பேசுவது போல தலையை உதறி உதட்டை கடித்து ஏதையோ முணுமுணுத்து பிறகு மீண்டும் பேருந்து அருகே நடந்து வந்தாள். யாருக்காகவாவது காத்திருக்கிறாளோ, இல்லை எதையாவது தொலைத்துவிட்டு தேடுகிறாளோ? அவள் நிலையில்லாமல் 4 முறை முன்னும் பின்னும் நடப்பதை கவனித்த நிதின் தனக்கு நேரமாவதை உணர்ந்து வண்டியை கிளப்பினான். ஆனாலும் அப்படியே கடந்து செல்ல மனம் வரவில்லை. இந்த நேரத்தில் தனியாக என்ன செய்கிறாள் இவள்? பல்கலைக்கழகத்தின் மையம் இதுதான் என்றாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் இது. வீடோ விடுதியோ கடைகளோ அருகில் இல்லாமல் ஜிலோ வென்ற இருட்டில் அவள் மட்டும் தனியாக நிற்பது ஒருத்த. அவள் கழுத்தில் தொங்கிய டேக் வேறு. அவள் இதே கேம்பஸ் தான் என்றதில், ஹலோ, டு யூ நீட் ட்ராப் என்றான் கண்ணாடி ஜன்னலை திறந்து. அவள் திடுக்கிட்டவள் போல நிமிர்ந்து பேருந்துக்கு உள்ளிருந்து வந்த குரலை தேடி அவனை பார்த்தாள். இருளில் நின்றவள் வெளிச்சத்தை நோக்க சற்றே கண்களை சுருக்கி பார்க்க அக்கூர்ந்த விழி வீச்சு கண்களுக்குள் கத்தியை பாய்ச்சது போல இருந்தது அவனுக்கு. என்ன பார்வட சாமி என்றெண்ணியபடி அவள் பதிலை எதிர்பார்க்க அவள் தன் பார்வையை திருப்பி அங்கிருந்து விலகி நடக்க ஆரம்பித்தாள். இப்போது பேருந்து செல்லும் திசையிலேயே அவள் நடக்க அவள் வேகத்துக்கு தகுந்தவாறு வண்டியை மெதுவாக இயக்கியவன், ஹலோ மிஸ், எங்கே போகணும் உனக்கு? வண்டியில் ஏறு, ட்ராப் செய்கிறேன் என்று மீண்டும் சொல்ல அவள் சற்று வேகமாக நிமிர்ந்து அவனை ஏறிட்டாள். முறைக்கிறாளா என்ன? அவளுடைய சிறுபிள்ளைத்தனமான முறைப்பு அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. ஏதாவது உதவி வேணுமா உனக்கு? அவள் கண்டு கொள்ளாமல் வேகமெடுத்து நடைபோட ஏவனும் கூடவே. அவள் நிற்க அவனும் நின்றான். நண்பர்களுக்கு இடையே சீண்டி விளையாடும் சிரிப்பு வந்தது அவனுக்கு. கைகளை குறுக்கே கட்டியபடி திரும்பியவள் இப்போது நின்றாள். கதவை ஒரு தட்டு தட்டி திரை என்கிற மாதிரி சைகை காண்பித்தாள். விட்டால் கதவையே உடைத்து விடுவாள் போல. அவன் குறிஞ்சிரிப்புடன் திறந்துவிட, தேங்க்ஸ், ஐம் குட், யூ கேரி ஆன். அவள் உயர்தர ஆங்கிலத்தில் அறுதியிட்டு சொன்னாள். ஆனாலும் நித்தின் நகராமல் அப்படியே இருந்தான். பேருந்தின் மஞ்சள் விளக்கொளியில் அவள் முகத்தை நன்றாக பார்க்க முடிய அவ்விழிகளில் வழிந்த ஏதோ ஒரு வகை உணர்வு அவனை மேலே செல்ல விடாமல் தடுத்தது. எங்க பாரு, வழக்கமா இப்படி செய்யற ஆள் நான் இல்ல. யூ லுக் வெரி டிஸ்டர்ப். ஏதாவது உதவி தேவையா உனக்கு? பதிலுக்கு அவள் இந்த முறை பேசவில்லை, கத்தினாள். உன் வேலையை பார்த்துட்டு போடா, டாம் இடியட் என்று. அதற்கு மேல் அவள் பேசியது காதில் விழவில்லை என்றாலும் முணுமுணுவென ஏதோ திட்டுவது மட்டும் அந்த அரைகுறை இருட்டிலும் அவன் கண்களுக்கு தப்பவில்லை. அத்தியாயம் 2. நேரம் இரவு 10 மணி. வான்கோழியும் இறைச்சிகளும் பதமான நெருப்பில் வேக பார்ட்டி களை கட்டியது. நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து பனியிரவு பார்பிக்யூ கொண்டாடலாம் என்று அழைத்ததால் தவிர்க்க முடியாமல் அங்கு வந்திருந்தான் நிதின். மாணவர் விடுதியில் உள்ள கேளிக்கை அறைதான் அவர்களுக்கான வார இறுதி கூடுகை இடம். அப்போதுதான் வருடத்தின் முதல் செமஸ்டர் ஆரம்பித்து உள்ளது என்பதால் நிறைய புதுமுகங்கள், ஜூனியர்கள், தெரியாதவர்களை அறிமுக செய்து கொண்டு கொஞ்ச நேரம் கார்ட்ஸ் விளையாடியவர்கள் இப்போது வெளியே நெருப்பு மூட்டி சுற்றி அமர்ந்து பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தார்கள். இது நித்தின் நேரம், கமான் படி. கூச்சலுக்கு நடுவே வாயில் கைகள் குவித்து கத்தினான் ஈவா. அவன் கொண்டு வந்து நீட்டிய கிட்டாரை வாங்கி சிரிப்புடன் மாட்டிக்கொண்டான் நிதின். என்ன வாசிக்க? ஏதாவது பாப். நேர் விருப்பத்தை ஒட்டி ஸ்டிங் இன் ஷேப் ஆஃப் மை ஹார்ட், ஜஸ்டினின் லவ் யூர் செல்ஃப் என வாசித்து சென்றவன், லிசன் காய்ஸ் என்று விட்டு ஒரு புன்னகையுடன் இளமை என்னும் பூங்காற்றை வாசிக்க ஒரே கரகோஷம் அங்கே. மெஸ்மரைசிங். யாரு கம்போசர்? தி கிரேட் ராஜா. என் அம்மா அப்படித்தான் சொல்வாங்க. அம்மாவோட ஃபேவரட் இவர். பேரே இளையராஜா. ஓ வாவ், கிரேட். போதுமா? அவன் கிட்டார் வாரை கழற்ற போக, போதாது போதாது, மறுபடி வாசி என்று வந்த குரல்களுக்கு சிரித்தபடி இன்னொரு முறை வாசித்த நிதின், பேசக்கூடாது, வெறும் பேச்சில் சுகமில் தாவிய நேரம் கள்ளுண்ட வண்டென கூட்டம் லைத்து கிடந்தது. நிதின், ஒன்ஸ் மோர் என்று கத்திய சாராவை, என் பேரை முதல்ல ஒழுங்கா சொல்லு, அப்போதான் வாசிப்பேன் செல்லமாக கலாய்த்த நிதின்,
போதும் போதும் மக்களே, அடுத்த முறை வாசிக்கிறேன். இதெல்லாம் வைன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ருசிக்கணும். கண்ணடித்து சிரித்தான். கிட்டாரை கழற்றி சூசனிடம் கொடுக்க திரும்பிய போதுதான் அவளை கவனித்தான். அவளா இது? தூரத்தில் இருந்தவளை கண்கள் சொருக்கி பார்த்தான். ஆம், அவளே தான். சற்று முன்பு பேருந்து நிலையத்தில் நிலை கொள்ளாமல் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தவள். அங்கு வந்தும் விளையாட்டுகளில் கலந்து கொள்ளாமல் சிட் அவுட்டில் அமர்ந்த சிலர் வீடியோ கேம் விளையாட ஒரே கலவையாக இருந்த பார்ட்டி ஹால் மூலையில்தான் அவள் நின்றிருந்தாள். அவள்தான் என்று அறிந்து கொண்ட ஒற்றை பார்வைக்கு பிறகு பெரிதாக கண்டு கொள்ளாத நிதின் பியர் டின்னை நீட்டிய நெரிஷாவிடம், டிரைவ் பண்ணி வீட்டுக்கு போகணும் பொண்ணே, விளையாட்டாக மறுத்து ஒரு பழசாரி டின்னை பற்றி இறைச்சிகளை புரட்டி எடுக்கும் வேலைகளை தனதாக்கி கொண்டான். சீக்கிரம் ஆகட்டும். தீயை கூட்டி வைத்த நிதின், அப்புறம் நாளைக்கு என்ன பிளான் உங்களுக்கு? ஸ்னோ ஸ்டார்ம் வேற போட்டிருக்கான். பக்கத்தில் இருந்த நண்பர்களுடன் கதையடித்து கொண்டிருந்தான். நாளைக்குன்னு சொன்னா அடுத்த நாள் தான் வரும். நம்ம ஊர் ஃபோர்காஸ்ட் பத்தி தெரியாத உனக்கு என்று அவனுக்கு உதவிய கயலும் வயனும் கிண்டலடித்தார்கள். சுற்றிலும் மலைகள் இருப்பதால் காற்றின் திசை எதிர்பாரா கோணத்தில் திரும்பி முன் அறிவிப்புகள் முன்னே பின்னே செல்வதுண்டு. நிதின் இறைச்சி நிரப்பிய பாத்திரங்களை உள்ளே கொண்டு வைத்த போதும் அவள் அங்கேதான் இருந்தாள். அங்கிருந்த கவுச்சில் அமர்ந்தபடி அலைபேசியில் ஏதோ டைப்பிங் செய்து கொண்டிருந்தாள். விளையாட்டு, ஆட்டம், பாட்டம் என்று எதிலுமே அவள் கலந்து கொள்ளவில்லை என்பதையும் கவனித்தான். ஓரிரு நண்பர்களுடன் பேசினாளே தவிர அவள் ஒதுங்கியே இருக்க, அது ஜாஸோட ஃப்ரெண்டு போல. அவனுடன் உள்ளே வந்த கர்டிஸ் நிதினின் பார்வை கோணம் உணர்ந்து அவனாகவே சொன்னான். நான் பார்த்ததே இல்லை. நானும் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதற்கு மேல் அப்பேச்சை தொடராமல் கொண்டாட்டங்களின் ஜோதியில் அவ்விளமை பட்டாளம் ஐக்கியமாகி போனது. சிறிது நேரத்தில் கலந்து கொள்ள பார்த்தவனை, நீயா கிளம்புனா எப்படி என்று நண்பர் குழாம் மாற்றி மாற்றி பிடித்து வைத்து கொள்ள அவனும் பிகு செய்யாமல் அமர்ந்து விட்டான். உணவு தட்டை நிரப்ப அவன் உள்ளே வந்த நேரம், அந்த டப்பாவை வச்சு விளையாடுறியா நீ என்று ஜாஸும் அந்த பெண்ணும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவள் மெல்லிய குரலில் பதில் சொல்ல ஜாஸும் இன்னொருத்தியும் சத்தமாக பேசியதில்தான் அங்கே நிற்பது சங்கடமாக தோன்றும் என்று வெளியே காரிடாரில் வந்து நின்ற நிதின் அப்பா அழைத்திருக்கிறாரா என்று பார்த்தான். நல்ல வேளையாக இல்லை. ஒருவேளை அவர் அழைத்து எவன் எடுக்காமல் விட்டிருந்தால் இன்னொரு புயல் வீசுவது உறுதி. நித்து, நீ உன் வீட்டுக்கு தானே போறேன்ன, வழியில் இவளை ட்ராப் பண்ண முடியுமா? அருகில் வந்த ஜாஸ் உள்ளே இருந்தவளை சொட்டி கேட்டாள். முகமெல்லாம் சிவந்து ஒருவித பதட்டத்துடன் நின்றவளை ஒரு பார்வை பார்த்த நிதின், எங்க ட்ராப் பண்ணணும் என்றான். ஜாஸ் சொன்னாள், நான் வெஸ்ட் எக்ஸ்டர்னில் போகணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸிட் முன்னாடி எடுத்தா போது நித்தோ, ஹெல்ப் பண்ண. அவ ஜாஸ் மேலும் ஏதோ விளக்கம் சொல்ல வர தோல் குலுக்கியவன், தட்ஸ் ஓகே ஜாஸ், நாட் அ ப்ராப்ளம், வர சொல்லு என்றபடி ஒரு கால் மடித்து சுவரில் பதித்தபடி கையில் இருந்த உணவில் கவனமானான். உள்ளே சென்ற ஜாஸிடம் அவள் வேகமாக தலையசைத்து ஏதோ சொன்னாள். என்ன பேசுகிறாள் என்று தெரியாவிட்டாலும் மறுக்கிற உடல் மொழியை புரிந்து கொள்ள முடிய, சரியான கடூசா இருக்கும் போல அவன் முறுவலித்து கொண்டான். ஜாஸும் இன்னொருத்தியும் அவளுக்கு சமமாக கைகள் ஆட்டி தீவிரமாக ஏதோ விவாதித்து கொண்டிருந்தார்கள். நான் யார் கூடவும் போகல, என்னை தொந்தரவு பண்ணாத. பதிலுக்கு அவள் சத்தமாக கத்தியது கண்ணாடி கதவு தாண்டி அவன் காதிலும் வந்து விழுந்தது. அவள் குழந்தைத்தனமாக தலையை கைகளை அசைத்து கண்கள் விரித்து மறுப்பதில் அவனுக்கு கோபம் வரவில்லை, சிரிப்புதான் வந்தது. கேஜி பாப்பா மாதிரி எதுக்கு இத்தனை எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா என்றெண்ணிக்கொண்டான். சாரி நீத்து, அவ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறானா. சற்று நேரத்தில் ஜாஸ் வந்து சங்கடத்துடன் சொல்ல, ஓகே, நாட் அ ப்ராப்ளம். அவன் அதற்கும் தோள் குலுக்கி விட்டு பின்புறம் சென்றான். சரியான ட்ராமா குவீன் என்று நினைத்தபடி. நேரம் இரவு 11:15. நண்பர்களின் வற்புறுத்தலில் மேலும் சற்று நேரம் இருந்துவிட்டு நிதின் கிளம்பிய போது மை கருப்பாய் வானம் இருண்டிருந்தது. ஜெர்கினை அணிந்தபடி அவன் வெளியே வர டிம் இடமிருந்து அழைப்பு வந்தது. பட்டென ஒரு பதட்டம் பரவ நிதின் வேகமாக அலைபேசியை எடுத்தான். ஒரு நிமிஷம் இரு என்றவரிடமிருந்து அலைபேசி கை மாற மறுநொடி, எங்க இருக்கனே? அப்பாவின் கரகரத்த குரல் கேட்டது. டாம்ல தான் இருக்கேன், கிளம்பிட்டேன்ப்பா. இப்பதான் கிளம்புறியா? எவ்வளோ நேரம் என்ன செஞ்ச? அம்மா ஏங்கி போயிட்டா, சீக்கிரம் வா. கண்டிப்பு மேலிட அப்பா பேசியதில் நிதினுக்கு பதில் குரலே வரவில்லை. இதோ வந்துட்டேன்ப்பா. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவனுக்கு? இப்படி பார்ட்டி கிரட்டி போகக்கூடாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. டிட் யூ டேக் லிக்கா? இல்லப்பா. அவன் அவசரமாக மறுக்க, அவளுக்கு பிடிக்காது, குடிச்சிருந்தா இங்க வரவே வராத என்றார் அழுத்தமாக. இல்லப்பா, நம்புங்க. பேசிக்கொண்டே பார்க்கிங்கில் நின்றவனுக்கு காரின் ஒன்றின் இக்னிஷன் உசுப்பும் ஒலி விட்டு விட்டு கேட்டது. அந்த பெயர் தெரியாத யுவதிதான் காரை கிளப்பிக் கொண்டிருந்தாள். அவள் முடுக்குவதும் கார் அதிர்ந்து விட்டு அடங்குவதுமாக இருக்க அவன் தலையை இடம் வலமாக ஆட்டியபடி அப்பாவிடம் தொடர்ந்து பேசினான்.
காரை ஓட்டிக்கொண்டே பேசினால் அதற்கும் பாட்டு கிடைக்கும் என்று அவன் வைக்க பார்க்க எப்படி கவனமாக வண்டி ஓட்டி வர வேண்டும் என்று பாடம் எடுத்து கொண்டிருந்தார் அவர். அப்பா, எனக்கும் தெரியும், ஒவ்வொரு வாரமும் வரவன் தானே. என்ன தெரியும் உனக்கு? ஒன்றும் தெரியாது. காது கொடுத்து கேட்க கூட பொறுமை இல்லை. இதுல தெரியுமா? அவர் பிடித்து கொள்ள நிதின் தலையில் கை வைத்தபடி தன் கார் மேலேயே சாய்ந்து நின்றான். சுற்றிலும் ஒரே புகை மூட்டம். பெட்ரோலின் காட்டமான மனத்தில் இருமல் வந்தது. இருமினால் அப்பாவின் கேள்விகள் இன்னும் அதிகரிக்கும் என்று அடக்கி கொண்டு நிற்க அப்பா ஒரு வழியாக அவனை சீக்கிரம் வர சொல்லிவிட்டு அனைத்து கவனங்களையும் நினைவூட்டி பின் அழைப்பை வைத்தார். பெருமூச்சுடன் சிகப்பை தேய்த்தவனுக்கு ஆயாசமாக இருந்தது. இரு கைகளாலும் தலையை அழுந்து கோதியபடி வானம் பார்த்தான். கருத்திருந்த வானில் நம்பிக்கை நட்சத்திரங்களாய் மின்னிய சில வெளிச்ச புள்ளிகளை தொடர்ந்தவனை அலைபேசி மீண்டும் நீளமாக அதிர்ந்து அழைத்தது. அப்பா! மனதினுள் அலறியபடி அவன் எடுத்து பார்க்க அது அழைப்பு இல்லை, ஏதோ அலர்ட் தான் வந்திருந்தது. குழந்தையொன்று கடத்தப்பட்டது குறித்து ஆம்பர் அலர்ட். அச்செய்தியை வாசித்த நிதினுக்கு சலிப்பாக இருந்தது. இவங்களுக்கு வேற வேலை இல்லை. சண்டை போட்டு பிரிஞ்சிட வேண்டியது, அப்புறம் சைட்டிங் ரைட்ஸ் கிடைக்கலன்னு குழந்தைய தூக்கிட்டு போக வேண்டியது, பேசி தீர்த்துக்காம குழந்தைய நடுவில் வச்சு பகடக்காயம் ஆக்கி விளையாடுறது தான் வேலையே. பெரும்பாலும் இவ்வித குழந்தை கடத்தல்களில் சொந்த தாய் தகப்பனே குழந்தையை கூட்டி செல்வது உண்டு என்பதால் அடிக்கடி வரும் இவ்வித செய்திகள் மக்களிடம் ஒருவித அலுப்பை ஏற்படுத்தி இருந்தன. திருமண முறிவுக்கு பிறகு குழந்தைகளின் கஸ்டடி ஒருவரிடமே சென்று விடுவது அல்லது பிள்ளையை பார்க்க அனுமதி மறுப்பது போன்ற பல காரணங்களின் பின்னணியில் அனுமதி மறுக்கப்பட்டவர் குழந்தையை எடுத்து சென்றால் அது குழந்தை கடத்தலாக பதிவு செய்யப்பட்டு தேசிய குழந்தைகள் காப்பு மையம் மூலம் மாகாணம் எங்கும் எச்சரிக்கை அனுப்பப்படும். அப்படியான எச்சரிக்கை குறுஞ்செய்திதான் நகர காவல்துறையிடமிருந்து வந்திருந்தது. பெருக்கல் குறி அழுத்தி அச்செய்தியை மறைய செய்த நிதின் தன் நீண்ட பயணத்திற்கேற்றவாறு அலைபேசியின் சில செட்டிங்ஸை இயக்கி உள்ளே வைத்தான். சகதியாக இருந்த ஷூவை துடைத்து கொண்டு அவன் காரில் ஏறப்போகும் சமயம் எதிரே ஒரு உருவம் வந்து நின்றது. சற்று முன்பு அவனுடன் செல்ல மாட்டேன் என்று மறுதளித்த அதே கடூஸ்தான். புருவம் உயர்த்தி அவன் என்னவென்று பார்க்க, ஹாய் வந்து வந்து என்று தயங்கியவள், எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? என் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்றாள் மெல்லிய குரலில். அத்தியாயம் 3. நேரம் நள்ளிரவு 11:45. மேற்கு மாகாணங்களை இணைக்கும் இன்டர்ஸ்டேட் நெடுஞ்சாலையான I-15 இணையும் வரையில் காரில் மௌனமே ஆட்சி செய்ய அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாத நிதின், ஹாய், நான் நிதின் என்றபடி தன்னையும் கல்லூரியில் தான் படிக்கும் துறையையும் அறிமுகம் செய்து கொண்டான். பக்கத்தில் இருந்தவள் சம்பிரதாயமான முறுவலுடன் ஹலோ என்றாள். அடிப்பாவே, பேர் சொல்லி கூட அறிமுகம் செஞ்சுக்க மாட்டியா? அவளுடைய கல்லூரி மங்கித்தனத்தில் நிதின் வியந்து போனான். ஆனாலும் தாங்கள் பயணிக்க இருக்கும் 4.5 மணி நேரமும் இப்படி வெறுமென முகத்தில் கல்லை கட்டி பயணிப்பது அவனால் ஆகாத காரியம். தனியாக இருக்கும்போது தூக்கம் வராமல் இருக்க சத்தமாக பாடல் வைத்துக் கொள்வான். உடன் நண்பர்கள் இருந்தால் கவலையே இல்லை. பேச்சும் கலாட்டாவுமாக ஒரே ரகளையாக நேரம் பறந்துவிடும். இப்போதும் பாப் பாடல் கலெக்ஷனை மாற்றி இரவு வேளைக்கு இதமான பாடல்களே மெலிதான பின்னணியில் ஒலிக்கவிட்டாலும் பக்கத்தில் ஒரு மனித உருவத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம்தான் அமைதியாக வருவது? அவன் இயல்பே தெரியாதவரையும் பேச்சுக்குள் இழுத்து நட்பாகி விடுவதுதான். அருகில் இருந்தவள் திரும்பவும் அமைதியாகிவிட இப்படி என்று பயணிப்பது ஏதோ தண்டனை போல இருந்தது அவனுக்கு. நேரடியாக களத்தில் இறங்க வேண்டியதுதான் என்று நினைத்தவன், உன் பேர் என்ன? இந்த முன்பின் அலங்கரிப்புகளும் இல்லாமல் நேரடியாக கேட்டான். போற வழி முழுக்க உன்னை ஹலோ ஹாய்னு கூப்பிட முடியாதுல? திரும்பி பார்த்தவள் லேசாக உதடுகளை விரிக்க, பரவாயில்லையே, உனக்கு சிரிக்க கூட தெரியுமா என்றவனது எள்ளலை அவளும் கண்டு கொண்டதாக மெலிதாக இடுங்கி விரிந்த கண்களில் தெரிந்தது. மிஷல் என்றவள் அவனை கூர்மையாக பார்த்தாள். ஏன் சிரிக்க தெரியாம இருக்க நான் என்ன ரூபவா? நீ கேட்கல, நான் சொல்லல. கேட்டாய்தானே, வைத்துக்கொள் என்பது போல அவள் மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொள்ள அந்த சிலுப்பலில் இது எல்கேஜி பாப்பாவே தான் நிதின் முடிவு செய்து விட்டான் குறுஞ்செறிப்புடன். அது சரி என்றவன் மிஷல் உதடுகளுக்குள் மீண்டும் ஒரு முறை உச்சரித்து பார்த்தான். நைஸ் மீட்டிங் மிஷல். அவன் வலது கையை நீட்ட அவன் விரல்களை பற்றி லேசாக குலுக்கியவள் சேம் ஹியர் என்றாள். ஏனோ திரும்பி பார்த்தவளின் கண்கள் பணித்திருந்தது போல அவனுக்கு தோன்றியது. அவன் கூர்ந்து பார்க்க அது பொய்யோ என்கிற மாதிரி உதடுகள் இறுகி பார்வை மீண்டும் ஜன்னலோரம் திரும்பிக் கொண்டது. அப்ப கேட்டா பதில் சொல்வ, அப்படிதானே என்று நிதின் அவள் எந்த துறை எந்த வருடம் என்று விசாரித்தான். அவளும் சொன்னாள், பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேஜர்னா கபீரும் செட்டு தானே, தெரியுமா அவனை? கபீர்?
ட்ராமா குரூப்பில் இருப்பான். ஆ தெரியும், அவனுக்கும் எனக்கும் ஒரு கிளாஸ் மட்டும் ஒன்றா வரும். லீகல் ஸ்டடீஸ் அதில் பார்த்துருக்கேன். ஐசே, நான் அடிக்கடி அவனை பார்க்க அந்த பக்கம் வருவேன். ஆனால் உன்னை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் உன்னை பார்த்துருக்கேன் என்றாள் அவள். எங்க, எப்போ? அவன் ஆர்வமாக கேட்டான். எப்பன்னு ஞாபகம் இல்லை என்று புருவம் சுருக்கி சிந்தித்தவள். ஏதோ கையெழுத்து வாங்குற ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அப்போ பார்த்தேன் என்றாள். ஓ, போன மாதம் நடந்த சிம்போசியத்தில் பார்த்துருப்பேன். கபீரும் கூட இருந்தானே. அப்படித்தான் நினைக்கிறேன். லைப்ரரி காரிடாரில் நடந்தது தானே? அப்போ அதுதான். ஸ்டாலுக்கு வந்தியா நீ? நான் ஏன் வரேன்? ஸ்காலர்ஷிப்புக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் வாங்கன்னு ஆளாளுக்கு இப்படி ஏதாவது செஞ்சு படம் போடுறது சகஜம் தானே. சுத்த ஹம்பக், டைம் வேஸ்ட். சலிப்புடன் சொன்னவளை ஒரு கணம் மூன்றை பார்த்தவன் சிறு முறுவலுடன் தோள் குலுக்கி கொண்டான். யூ ஆர் ஸ்மார்ட். சரியாக கண்டுபிடிச்சிட்டா? மிகை மெச்சுதலாக புருவம் உயர்த்தி பின், நீ என்ன இன்ட்ரோவர்ட்டா என்றான் சிரிப்புடன். யாருக்கு தெரியும், நோ ஐடியா. தெய்வமே என்று இருந்தது அவனுக்கு. இப்படி ஒரு வார்த்தை, 2 வார்த்தைகளுக்குள் கத்தரி போட்டால் அவனும் இந்த பேசாமடந்தையை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம்தான் வண்டி ஓட்டுவது? ஆம்பிவர்ட், ஆம்னிவர்ட் தெரியாது. அது கூடவா தெரியாது? ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்ச் என்றவள் அவனை முறைத்தாள். இதில் என்ன அதிசயத்தை கண்ட? நான் யார் கூடவும் பேசினது இல்லை, பழகினது இல்லை. ஜாஸ் கூட எனக்கு கொஞ்ச நாள் பழக்கம்தான். ஓ, ஒரு உதவி கேட்டு வந்தேன். இப்படி பார்ட்டியில் கொண்டு வந்து உட்கார வைப்பான்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு இந்த பார்ட்டி, கத்துறது, சத்தமாக சிரிக்கிறது, ஆடுறது, பாடுறது இதெல்லாமே அலர்ஜி. முகத்தை சுருங்கியபடி சொன்னவள் நிச்சயமாக இந்த யுகத்து பெண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. நினைத்ததை சொல்லியும் விட்டான் நிதின். நூத்து கிழவி மாதிரி பேசுகிற. இன்ஃபேக்ட் வயசான பார்ட்டிஸ் கூட வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்து முடிக்கிற ஆசையில் சில் பண்ணுறாங்க. நீ இப்படி இருக்க? கமான் மிஷல், டோன்ட் பி அ போர். அவள் சரல் என்று திரும்பினாள். கண்கள் நெருப்பு துண்டென ஒளிர்ந்ததில் தான் அதிகமாக பேசிவிட்டோமோ என்றானது நிதினுக்கு. எஸ், ஐம் அ போர். எங்க இருக்க, என்ன செய்கிற, பார்த்து வண்டி ஓட்டிட்டு வான்னு அக்கறையாக பேச எனக்கு அம்மாவோ அப்பாவோ குடும்பமோ இல்லை. நெருக்கமாக பழக ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. அவன் அலைபேசியில் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் நின்றிருந்தாளோ. அடியே ஜாஸ், இப்படி ஒரு தொட்டாச்சினுங்கிட்ட என்னை மாட்டி விட்டுடுங்க. உன்னை என்ன செஞ்சா தகும் என்று மென்றாலும் தன் சொற்கள் அவளுடைய மெல்லிய இடத்தில் குத்திவிட்டது. அவனுக்கு புரியாமலும் இல்லை. Didn't mean to hurt you. சும்மா விளையாட்டுக்கு. அவனை மேலே பேச விடாமல் கைகளை உயர்த்தி நிறுத்தியவள். நாடோடி மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீடுன்னு ஃபாஸ்டர் கேரில் வளர்ந்தவனா? இன்னைக்கு தான் அந்த நரக வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. மிஷல், அவன் பார்வையில் ஏறிய உணர்வை லட்சியம் செய்யாமல் அவள் படபடவென பொரிந்து கொட்டினாள். ஏன் இந்த நாள் தான் நல்ல முகூர்த்தமான, அதுக்கும் நக்கல் பேசாத. ஏன்னா இன்னைக்கு தான் நான் அடல்ட், மேஜர் ஆகியிருக்கேன். போதுமா விளக்கம்? நான் ஏன் போரா இருக்கேன்னு? அவள் வாய் திறந்து பேசிவிட வேண்டும் என்று அதிநேரம் வரை முயன்றவன் இப்போது அடுத்த வாரத்தை வராமல் ஸ்தம்பித்து போனான். அத்தியாயம் 4. நேரம் நள்ளிரவு 12:30. காரில் சற்று நேரம் கடக்கவியலா மௌனமே ஆட்சி செய்தது. எதன் பொருட்டு அவளை பேச்சுக்குள் இழுக்க நினைத்தானோ அந்த வேடிக்கை பேச்சே அவளை காயம் செய்துவிட்டதை உணர்ந்து நிதினின் முகம் இறுகி போனது. சாரி என்ற நிதினிடம் தட்ஸ் ஓகே என்றவள். இது ஒன்று எனக்கு புதுசில்ல, அதனால நீ கவலைப்படாத, ஃபீல் ஃப்ரீ. இயல்பானதொரு தோள் குலுக்கலுடன் திரும்பிக் கொள்ள அமைதியாக காரை ஓட்டினாலும் அவனுக்கு சங்கடமாக இருந்தது. எங்க என்ன பேசணும்னு யோசிச்சு பேசணும் நித்தி. படப்படன்னு பேசுறதுல உங்க அப்பா கொண்டு இருக்க நீ என்று அம்மா கண் முன் வந்து நின்று திட்டுவது போல இருந்தது. சற்று நேரம் அப்படியே செல்ல, சாரி மிஷல், நான் அப்படி மீன் பண்ணல. அம்மௌனத்தை உடைத்து கொண்டு நித்தின் மீண்டும் சொல்ல அவள் ஆச்சரியமாக திரும்பினாள். ஹே, நீ இன்னும் அதை விடலையா? நான் அப்பவே அதை மறந்துட்டேன். நீ வண்டி ஓட்டுறதுல கவனமா இருக்கேன்னு நானும். நண்பர்களுடன் உற்சாகமாய் சிரித்து கொண்டே அவன் இருந்ததை கண்டவளுக்கு அவனுடைய முக சுணுக்கம் என்னமோ மாதிரி இருந்தது. எனக்கு இதெல்லாம் பழகுனதுன்னு சொன்னது உன்னை காயப்படுத்தல. 5 வயசுல இருந்து ஃபாஸ்டர் கேர்ல இருக்கேன். பலவிதமான வலி, ஏமாற்றம், அவமானம்னு இதெல்லாம் பார்த்து பார்த்து தோல் கொஞ்சமில்ல நிறையவே தடிச்சு போயிடுச்சு. அதைத்தான் சொல்ல வந்தேனே தவிர உன் மனசு நோக்க பேசுறது என் நோக்கமில்ல. ஐ எம் சாரி. இப்போது மன்னிப்பு கேட்பது அவள் முறையாக அவன் முகத்தில் மறைந்திருந்த புன்னகை மீண்டது. இப்போ என்ன ஓன்ட்டானா? போதும், விடு விடு என்றவன் சட்டென்று ஏதோ தோன்ற அவளை ஊடுருவை பார்த்தான். இன்னைக்கு தான் விடுதலைனா? ஹே மிஷல், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? எதையோ கண்டுபிடித்த உற்சாகத்துடன் அவன் கத்த அவள் கண்ண கதப்புகள் மின்ன சிரித்து தலையசைத்தாள். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே மிஷல். ஹோ தேங்க்யூ.
18வது பிறந்தநாள்? அதையும் கேள்வியாக்க மீண்டும் தலையசைப்பே பதிலானது. ஆனால் கண்கள் மட்டும் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் ஈர பளபளப்புடன் மின்னுவதை கண்டவனுக்கு ஐயோ என்றானது. வயதுக்கு சம்பந்தமில்லாமல் தன்னைத்தானே இறுக்கி வைத்துக் கொள்ளும் பெண்ணா இவள்? கல்லூரியில் முதல் வருடம் சேர்ந்திருக்கும் வளர்ந்த சிறுமி அதற்குரிய துருதுருப்பு இல்லாமல் ஆமை போல் ஏன் ஓட்டுக்குள் அடங்கிக் கொள்கிறாள்? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கேக் வாங்கி செலிப்ரேட் செஞ்சிருக்கலாமே. நான் என்ன குழந்தையா? அதெல்லாம் வேணானித்தேன். முதல் முறையாக பேர் சொல்லி அவள் அழைத்த விதத்தில் தான் நீட்டிய நட்பெனும் கரத்தை அவள் பற்றி கொண்டது புரிய அவன் முறுவலித்து கொண்டான். சற்று முன்பு அந்த பார்ட்டியிலேயே அடுத்த வாரம் வர இருக்கும் ஒரு நண்பனின் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடினார்கள். அதை பார்வையாளராக பார்த்திருந்த இவள் மனதும் ஏங்கியிருக்கும் தானே. அடுத்த எக்ஸிட் எடுத்து ஊருக்குள்ள போக போறேன். ஏதாவது ஸ்டோர் திறந்திருக்கும், ஸ்மித்தில் கூட வச்சிருப்பான். அந்த கணமே அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடி இந்த நாளை மகிழ்ச்சி மிக்கதாக மறக்க முடியாததாக மாற்ற வேண்டும் என்ற பேர் ஆர்வத்துக்கான காரணத்தை அவனே அறியான். அவள் இதழ்களில் சிறு சிமிழாக தோன்றி முகம் முழுவதும் ஒளியேற்றும் இந்த சிரிப்பை இன்னும் தூண்டி விரித்து பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று அவன் உள் மனம் ஆர்ப்பரிக்க, விளையாடாத, இந்த நடுராத்திரில கேக் தேடி யாராவது போவாங்களா? எனக்கு நீ விஷ் பண்ணினதே பெரிய சந்தோஷம் என்றாள் அவள். எப்போதும் நூற்றுக்கிழவி போலத்தான் பேசுகிறாள். ஆனால் இச்சிறு வயதில் ஏற்பட்டிருக்கும் பக்குவத்துக்கு பின்னிருக்கும் காரணம் அவன் மனதை உருக செய்வதாய். அரசு பொறுப்பேற்று நடத்தும் குழந்தைகள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு துறைக்கு கீழே செல்ல தாய் தந்தை இருவருமே இல்லாது இருக்க வேண்டும். 2 பேருமே உயிரோடு இல்லையோ? பாவம் இந்த பெண். அல்லது வேறு காரணங்களும் இருக்கலாம், யார் கண்டது? அரசு பொறுப்பேற்கும் இவ்வித ஆதரவற்ற குழந்தைகளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று குடும்ப நபர்களாக பாவித்து வளர்க்கும் முறைதான் ஃபாஸ்டர் ஹோம் எனப்படுவது. சேவை உள்ளத்தோடு உள்ளார்ந்த அன்பில் இக்குழந்தைகளை தன் பிள்ளைகளாக பரிவுடன் வளர்த்தெடுக்கும் நல்ல உள்ளங்கள் இங்கு அதிகம். ஆனால் இவள் பேசுவதை பார்த்தால் இவள் அனுபவம் வேறு விதமாயிருக்கும் போலவே. குழந்தைகளை பராமரிக்க அரசாங்கம் மாதம் தரும் உதவி பணத்தை பெறுவதற்கென்றும் நிறைய பேர் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் முகமூடி அணிந்து கொள்வது உண்டு. உழைப்போ வேலையோ இன்றி சுலபமாக பணம் ஈட்டும் வழியாக இதனை மேற்கொள்ளும் அற்ப பதர்களும் இங்கு இருக்கத்தானே செய்கின்றன. அவள் குறுகி உட்காருவது புரிந்து ஏசியின் வெப்பமானியை உயர்த்தி விசிறியை அவள் பக்கமாக திருப்பிவிட மிஷேல் கைகளை ஹீட்டர் அருகே கொண்டு வந்து வைத்து கன்னத்தில் வைத்து கொண்டாள். திடீர்னு டெம்பரேச்சர் டிராப் ஆன மாதிரி இல்லை? பின்னாடி பிளாங்கெட் இருக்கு, எடுத்துக்கோ. ஸ்டார்ம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வரும்னு சொன்னாங்க, இப்பவே தொடங்கிடுச்சோ? இருவரும் யோசனையுடன் வானத்தை பார்த்தார்கள். லேசான தூறலாக தொடங்கிய பனி இப்போது பெரிய பெரிய வட்ட பொட்டுகளாக விழ ஆரம்பித்து இருந்தது. சில நிமிடங்களிலேயே பலமாக கொட்ட ஆரம்பிக்க நிதின் வைப்பரை இயக்கி வாகனத்தை கவனமாக இயக்க தலைப்பட்டான். அத்தியாயம் 5. நேரம் பின்னிரவு 1:30. மற்ற வாகனங்களும் வேகம் குறைந்து மித வேகத்தில் செல்ல அந்நெடுஞ்சாலை ஊர்ந்து செல்லும் கனரக நத்தைகளுடன் கணக்க ஆரம்பித்தது. இந்த வேகத்துல போனா எப்போ போய் சேர்றது? விடிஞ்சிரும் போல. இருவரும் அலுப்பாய் பேசிக் கொண்டிருக்க நிதினின் அலைபேசி அதிர்ந்தது. என்னவென்று புரிந்து அவன் அதை நிறுத்துவதற்குள் வந்த செய்தியை காரின் ஸ்டீரியோ ஆட்டோ மோடில் தானாகவே ஒலிக்க ஆரம்பித்தது. என்னடா கண்ணா, எங்க இருக்க நீ? ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டாதுன்னு சொன்னா கேக்குறியா? வெதர் வேற சரியில்லை. சாப்பிட்டியா? சரி, பார்த்து வா, வந்து பேசிக்கலாம், சரியா? டேக் கேர் நிதி. வாஞ்சியாக ஒலித்த குரலில் மிஷல் புன்னகைத்தாள். மொழி புரியாவிட்டாலும் அது உணர்த்தும் உணர்வுகள் புரிய, அம்மாவா என்றாள். அவன் முகத்தில் தானாகவே வந்தமர்ந்து கொண்டது ஒரு மந்தகாச புன்னகை. அவங்க குரல் நல்லா இருக்கு. என் அம்மாவோட குரல் மட்டுமல்ல, என் அம்மாவும் ஸ்வீட் தான். மை மாம் ஸ்வீட் மாம். அவன் ராகமாக பாட மிஷேல் சற்று குறும்பு கலந்த வியப்புடன் அவனை பார்த்தாள். இந்த வருடம் டாக்டரேட் மேஜரில் சேர்ந்திருக்கிறான். பிஜி முடித்திருப்பவன் எப்படியும் தன்னை விட 5-6 வயது மூத்தவனாக இருப்பான். ஆனால் ஏதோ பச்சிலம் பாலகன் போல மை மாம், மை ஸ்வீட் மாம் என்கிறானே. இத்தனை பூரிப்புடன் ஒரு இளைஞன் தன் தாய் பற்றி அறிமுகம் செய்வதை அவள் அதுவரை கண்டதில்லை. உனக்கு உன் அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அறியாதவர்களிடம் மட்டுமல்ல, அறிந்தவர்களிடமும் கோடு போட்டு அதற்குள் நின்று மட்டுமே பேசுபவளுக்கு அவன் கண்களில் நிறைந்து வழிந்த பிரியத்தில் தன்னையும் அறியாமல் இந்த கேள்வி வந்துவிட்டது. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு அம்மாவை பிடிக்கும்னு சொல்றதை விட அம்மாவுக்கு நான் தான் உயிர், உலகம், எல்லாமே மிஷல். அதனாலேயே அவங்கள இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ உன் அப்பா? அவரும் தான். பட் அம்மா சம்திங் ஸ்பெஷல். அப்பாவும் ஜாலி டைப் தான். ஆனால் ஏதாவது பிரச்சனை அவர் நினச்ச மாதிரி போகலைன்னா டென்ஷன் ஆகிடுவார். அம்மா அதுக்கு அப்படியே எதிர்ப்பதம். சாதாரண நேரத்தில் படப்படன்னு இருப்பாங்க,
பிரச்சனைனா ஜென் துறவி மாதிரி. இப்போ அதனால என்னன்பாங்க. 2 பேரும் பயங்கர கான்ட்ராஸ்ட். அதனால தானோ என்னவோ லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கிற லவ் பேர்ட்ஸ். அவன் கடைசி வரையில் கண்ணடித்து சிரிக்க மிஷேல் ஆழமான உணர்வுடன் அவ்வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டாள். அவள் காணாத ஆனால் காண விரும்புகிற ஒவ்வொரு கணமும் அவள் மனதை அரித்து தின்னும் ஏக்க பிம்பங்களை அவன் தாய் தந்தை உருக்கள் ஈடு செய்துவிடும் போல. ஹா ஸ்வீட் என்றாள் கண்கள் மலர. அவங்க போட்டோ இருக்கா? காமியே. அவள் முதலாக ஒரு உணர்ச்சியை எந்த முகமூடியும் இல்லாமல் வெளிப்படுத்துவதை கவனித்தவன் தலையசைத்து சிரித்தான். அது வேறு மாதிரி புரிந்து கொண்டவள். இல்லையா? ஓ சாரி வேணாம். அவனுடைய பிரைவசிக்குள் நுழைந்துவிட்ட சங்கடத்துடன் அவள் மீண்டும் நத்தையாகி ஓட்டுக்குள் சுருளப்போக, ஹே ஈஸி என்றான் நிதின் வேகமாக. வண்டி ஓட்டிட்டு எப்படி காமிக்கிறது? அதுக்குள்ள முகம் ஏன் சுண்டி போகுது? அவனுடைய சீண்டலில் அவள் ரோஸ் நிற முகம் மேலும் சிவந்து போனது. இந்தா பிடி, நான் சொல்ற பேட்டர்னை போடு. அவள் நீட்டிய ஐபோனை வாங்காமல், நானா என்றாள் மிஷேல் நம்ப முடியாத துணியில். இல்ல, அதுக்கு ஒரு ஆள் கூட்டிட்டு வரலாம். ஆளை பாரு தெர என்றவன் அவள் தயங்குவது கண்டு தானே பிடுங்கி இடது கையால் பேட்டன் போட்டு திறந்து கேலரி சென்று ஒற்றை விரலால் கீழே இழுத்து ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து நீட்ட அவள் ஆர்வமாக வாங்கி பார்த்தாள். மிக அழகான பெண்மணி ஏதோ ஒரு பூங்கா இருக்கையில் சாய்ந்திருந்தார். இந்திய உடை, நித்தனின் அதே மோவாய், சிரிப்பு, முகவாய் குழி கூட அப்படியே. நிமிடத்தில் ஒற்றுமைகளை கண்டு கொண்டன அவள் கண்கள். வெரி பிரிட்டி. உன் அம்மா மாதிரியே இல்லை, அக்கா மாதிரி இருக்காங்க. அடுத்த புகைப்படத்தை அன்னிச்சையாக ஸ்வைப் செய்தவள் ஏதோ தவறு செய்து விட்டது போல சாரி என்று உதடு கடித்தபடி அவனிடமே நீட்டினாள். ஆடப்பாரு, எதுக்கு இப்படி பொசுக்குன்னு நீட்டுற? அது ஃபோன் தான், பாம் இல்லை என்றான் நிதின் செல்ல கோபத்துடன். அந்த படத்தில் அவன் அம்மா மேல் நிதின் கை போட்டு நின்றிருந்தான். நைஸ். இப்போது அவளை விரல் துடைத்து அடுத்ததற்கு செல்ல இரு பெற்றோர்களுக்கும் இடையே நிதின். அவனுடைய அப்பாவும் மிடுக்கோடு இளமையாக தெரிய அவள் விழிகள் புரியாத பாவத்தில் அவர்கள் மூவரையும் பிரதி எடுத்து கொண்டன. அவன் அம்மா தனித்திருந்த படத்தையும் மூவரும் இணைந்திருக்கும் படத்தையும் மாறி மாறி பார்த்தவளுக்கு ஏனோ கண்கள் நிறைந்து தழும்பிவிடும் போன்ற உணர்வு. கண்ணோரங்களை விரல் நுனி கொண்டு ஒற்றையாவள் நாசுக்காக மூக்கு உறிஞ்சி கொள்வதை சாலையில் கவனம் வைத்திருந்த நித்தினும் கவனிக்காமல் இல்லை. அவன் இதயம் இரும்பு குண்டாக கணக்கத் தொடங்க கைவாக்கில் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து நீர் அருந்தி தன்னை சமன்படுத்திக் கொள்ள முயன்றான். ஏனோ அன்னுடைய அனைத்திற்கும் காரணமான இந்த பேர் இயற்கை மேல் சொல்லொன்னா கோபம் பிறந்தது அவனுக்கு. மேலே ஒரு சக்தி இருப்பது உண்மை என்றால் ஏன் இப்படி அனர்த்தங்கள் நிகழ்கின்றன? படைத்தவன் ஒருவன் உண்டெனில் தான் படைத்த உயிர்கள் அனைத்தும் சந்தோஷமாக களிப்புடன் இருப்பதில் அல்லவா அது மகிழ்ந்து கொள்ள வேண்டும்? நாம துரும்பிலும் சிறு துரும்பு நிதி. நம்மால நம்ம அறிவோட விஸ்தீரணத்துக்கு மீறி காரணம் தேட முடியாதுடா. பெரிய கேன்வாஸில் பார்க்கும்போது நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். இவன் எதையாவது விவாதித்தால் அம்மாவின் பதில் இப்படித்தான் இருக்கும். அம்மாவை பொறுத்தவரை இயற்கையும் இறைவனும் வேறு வேறு அல்ல. பூமியும் சூரியனும் நேமம் மாறாத யுகம் யுகமா சொல்லி வச்ச மாதிரி ஒரே பாதையில ஒரே வேகத்துல சுத்தி வருதே. இதையெல்லாம் கட்டுப்படுத்துற இயற்கை தான் அந்த பரம்பொருள். அம்மாவின் விளக்கம் இவனுடைய எல்லா தர்க்கங்களுக்கும் சலிக்காமல் விளக்கம் சொல்லும். அவன் ஏற்கிறானோ மறுக்கிறானோ அவர் சொல்வதை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹே, என்னாச்சு? டக்குன்னு அமைதியாயிட்ட? அந்த இடைவெளிக்குள் தன்னை மீட்டு கொண்டிருந்த மிஷேல் கேள்வியுடன் அவனை பார்க்க, இல்லை, அம்மா சொல்றத நினைச்சுக்கிட்டேன் என்றான் நிதின் சிறுமுறுவலுடன். மிஷேல் என்னவென்று கேட்காவிட்டாலும் அவள் கண்களில் அதற்கான ஆர்வம் தெரிய அவனே சொன்னான். அவள் பெரிய சிரிப்புடன் தலையாட்டி கொண்டாள். இயற்கைய கடவுளா நினைக்கிறதா? இன்ட்ரெஸ்டிங். உன் அம்மா பேந்தீஸ்டா? இயற்கையை கடவுளாக வழிபடும் இனக்குழுக்களுக்குள் பேந்தீஸ்டும் ஒன்று. தெரியல. அம்மாவை கேட்டா அப்படி பதம் பிரிக்கிறது கூட மனுஷங்க தான். அவங்க குறுகிய அறிவுதான்னு அதுக்கும் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. அவன் செல்லமாக சலித்து கொள்ள அவள் சிரித்தாள். உண்மையில மனுஷ ஆற்றல் எல்லை இல்லாதது. அதுக்கு ஆதாரமா இருக்கிற இந்த பிரபஞ்சம்தான் சகலமுங்கிற நம்பிக்கை கொண்டவங்கன்னு வைய. திரும்பவும் இன்ட்ரெஸ்டிங் என்றவள். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும்னா நாம இப்படி ஒன்னா டிராவல் பண்றதுக்கு கூட ஏதாவது காரணம் இருக்குமானத்தின் என்றாள் குறுமாக. அவன் அவளுடைய குளிர்ந்த சிரிப்பை பார்த்து கொண்டே தோள் குலுக்கினான். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். யாரு கண்டா?
4 மணி நேரம் வாய் பேசாமல் வண்டி ஓட்டுனா கடியாகும்னு மொக்கு போட ஒன்று அனுப்பி வச்சிருக்குமா இருக்கும் யூனிவர்ஸ். அப்படி ஒன்று நீ மொக்க போடலை, சென்சிபிளாக தான் பேசுகிற. பாருடா பாராட்டுற. குட் ஜாப் நிதின். தேங்க்யூ மேம். தானே தன் தோளை தட்டி காலரை பின்பக்கம் எடுத்து விட்டு கொள்ள அவனுடைய பாவனையில் அவள் குலுங்கி சிரித்தாள். அப்போ நீ என் காருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அதுதான் கிளம்பாம காலை வாரி விட்டுடுச்சு. சொல்லிட்டா போச்சு. தேங்க்ஸ் கிரேட் கியா. நான் அந்த காரை போன வாரம் தான் வாங்கினேன், இருந்த சேவிங்ஸ் எல்லாம் வச்சு. அந்த காரை நீ வாங்கினதுக்கு அவன் தானே பணம் கொடுத்துருக்கணும் என்று நினைத்தவன் அதை சொல்லாமல் எவ்வளவு கொடுத்த என்றான். அவள் சொல்ல, அது சரி, அந்த காசுக்கு தகரடப்பா தான் கிடைக்கும், சந்தேகமே இல்லை என்றவன் என்று கூவினான். அவன் தோளில் சில பல அடிகள் விழுந்து கொண்டிருந்தன. கொழுப்பு தானே? முறைப்பும் சிரிப்புமாக தன் தோளில் விழுந்த அவளது தளிர் விரல்களை பிடித்து அடக்கியவன். பார்க்கதான் ஒல்லிப்பிச்சா மாதிரி இருக்க, அடி ஒவ்வொன்று இடி மாதிரி விழுது என்க அவள் இன்னுமே முரண்டி கையில் பட்டென்று ஒன்று வைத்தாள். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாம்ல. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கூப்பிடக்கூட சரியான பேப்பர் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. அவனிடம் வந்து லிஃப்ட் கேட்டவள் உள்ள பிரச்சனையை அடிக்கோடிட்டு காட்டியே உதவி கேட்டிருந்தாள். எனக்கு எதுக்கு இந்த விவரங்கள் என்ற அலட்சியத்துடன் இடைமறித்து தட்ஸ் ஓகே, வரதுனா வா என்று அவளை ஏற்றி கொண்டிருந்தாலும் இப்போதும் அப்படி விலகி நிற்க முடியவில்லை அவனால். எப்படி மேனேஜ் பண்ணுறது நிதின்? பார்ட் டைம் வேலை பார்க்குறது படிப்புக்கே சரியாக போகும். சம்மர் லீவில் பேபி சிட்டிங் செஞ்சு சம்பாதிச்சு வச்சு தான் கார் வாங்கினேன். ஆனால் நல்லா ஏமாந்துட்டேன்னு 2 நாள்லேயே தெரிஞ்சு போச்சு. தயக்கம் தவிர்த்து அவளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பதை உணர்ந்தவன் இடைமறிக்காமல் கேட்டுக்கொண்டான். தங்குற இடமும் இனி ஏன் பொறுப்பு? அதை வந்து தான் ஏற்பாடு செய்யணும். இந்த 4 நாள் தங்க இடம் இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்ன நீ நம்புவியா? அவள் ஜாலியாக சிரித்தபடிதான் சொன்னாள். கேட்டவனுக்கு மனம் பாரமாகி போனது. இவளையும் ஏமாற்ற துணிந்திருக்கிறார்களே. யார்கிட்ட வாங்கின? அவனும் நம்ம காலேஜ் தான். அவள் சொன்ன விவரங்களை மனதில் குறித்து கொண்டவன் உன் கார்டியன் ஹெல்ப் பண்ணலையா என்றான். அவங்க எந்த காசையும் பிடுங்காமல் இருந்ததே பெரிய விஷயம். ஒழிச்சு மறைச்சு சேர்த்து வச்சு தான் ஃபீஸ் கட்டினேன். ஸ்காலர்ஷிப் வந்துட்டா சமாளிச்சுடுவேன்னு வையே. அப்பா, எல்லா தலைவலிக்கும் இன்னையோட விடுதலை. நாளைக்கு என் நிலைமை என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த நிமிஷம் நான் எவ்வளவு சுதந்திரமாக உணர்றேன் தெரியுமா? வார்த்தையால் விளக்கவே முடியாது நிதின். அவள் குரல் உடைய சொல்வதை பூரணமாக உணர்ந்து கொண்டவன் கரம் நீட்டி அவள் கையில் லேசாக தட்டி கொடுத்து, இப்போ எத்தனை கிரெடிட்ஸ் எடுத்திருக்க? படிப்பு சம்பந்தமாக விசாரிக்க மிஷேல் விவரங்கள் சொன்னாள். குறைவாகத்தான் எடுத்திருந்தாள். வேலை பார்த்து கொண்டே படிக்கவும் வேண்டும் என்பதால் மிக குறைவான பாடங்களை எடுத்து அதே சமயம் மேஜரிலிருந்து நீக்கி விடாமல் இருக்க கட்டாயமாக எடுக்க வேண்டியதை இடை சொருகி என்று நிறைய பாடுபடுகிறாள் என்று அவள் சொல்வதிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வளவு சிரமத்திலையும் படிப்பை விடாமல் இருக்கே, அதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் மேட்டர் ஆஃப் டைம். நீ சமாளிப்ப மிஷல் என்க அவள் ஆமோதிப்பாய் சிரித்தாள். உன்னோட லட்சியம் என்ன? லட்சியம் படிக்கணும், நல்ல வேலையில் உட்காந்து திருப்தியாக சம்பாதிக்கணும். அடுத்தவங்க அறகுறையாக தர சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறதுலையே என் இளமை போயிடுச்சு. பசி இல்லாமல் நல்லா சாப்பிடணும். குறைந்தபட்ச வசதிகள் கொண்ட அமைதியான வாழ்க்கை வேணும். என்ன அப்படி பார்க்குற? அல்பமாக இருக்குல்ல? ஆனால் எனக்கு இதுதான் பெரிய ஆசை, லட்சியம் நிதின். சச்சா, இதில் என்ன அல்பம்? ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் தேடுறது இந்த நிம்மதியை தான். யூ டிசர்வ் எவ்ரி திங் மிஷல். நீ ஆசைப்படுறதை விட பல மடங்கு உயரத்தில் வாழ்க்கை உன்னை உட்கார வைக்கும் பாரு. நிதின், நீ என்ன ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரி சொல்கிற? அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லை? அவனிடமே கேட்டுவிட்டு அக்கற்பனையில் மனம் விட்டு சிரித்தாள். சிரிக்கும்போதே ஏதோ சிந்தனையில் அவள் முகம் மெருகவும் செய்தது. இதெல்லாம் மீறி எனக்குள்ள ஒரு வெறி இருக்கு நிதின். என்னை எந்த நிலைக்கு தள்ளினவங்களை தேடி போய் நேருக்கு நேரா நின்று நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். நானா கேட்டேன் என்ன பெற்றுக்கோங்கன்னு? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் என்னை தூக்கி விசிறி அடிச்சுட்டு அவங்க வாக்கில் போயிட்டீங்களே, நான் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்கணும். ஓ, அப்போ இவளை பெற்றவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்களா? தேவதை போல் இருக்கும் இப்பெண்ணை விட்டு செல்ல எப்படி மனம் வந்தது அவர்களுக்கு? அத்தியாயம் 6. நேரம் பின்னிரவு 2:30. கொட்டும் பணியில் முன்னிருக்கும் வாகனங்களே தெரியாமல் வெள்ளை இருட்டாய் அந்த நெடுஞ்சாலையே ஒரு அமானுஷ்ய ஊறு கொண்டிருந்தது. போக்குவரத்து இன்னும் மெதுவாகி வாகனங்கள் பூச்சிகளாய் உருந்து செல்ல ஆரம்பித்தன. சில வண்டிகள் பணியில் வழுகுவதும் அவற்றை தொடர்ந்து செல்லும் வண்டிகள் இடிக்க போய் கடைசி நொடியில் மோதலை தவிர்ப்பதுமாக நிமிடத்துக்கு நிமிடம் சாலையில் நெரிசல் கூடிக்கொண்டே போனது. நிதின்
எஃப்எம்ஐ திருப்ப எதிர்பார்த்ததை விட கடுமையான பனிப்பொழிவு நிகழ்கிறது என்று அதன் வேகத்தை விளக்கிக் கொண்டிருந்தான் நிகழ்ச்சி தொகுப்பாளன். அவன் அலைபேசி மீண்டும் ஒலி எழுப்பி ஆட்டோ மோடில் வாய்ஸ் மெசேஜ் வந்து விழுந்தது. நிதி எங்கடா இருக்க? நேரங்காலத்தோட கிளம்பி வானா கேக்குறியா? சொல் பேச்சு கேட்காம படுத்தி வைக்கிறடா. அப்பா வேற செம கோவத்துல இருக்காரு. சரி சரி, உடனே பேசுறேன்னு ஃபோன் பண்ணாத. வண்டிய கவனமா ஓட்டிட்டு வா. நீ வந்து சேர்ற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்ல. அவன் அம்மாவின் குரல் ஒலிக்க, சி பாவம், இன்னும் தூங்காம இருக்காங்களா என்றாள் மிஷேல், பாதி புரிந்தும் பாதி புரியாமலும். ஏதோ திட்டுகிறார், கவலைப்படுகிறார் என்று மட்டும் தெளிவாக புரிந்தது. இப்ப மெதுவா தானே போகுது, பேசிடேன். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ தானே, அவங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல. சாலையிலேயே கண்களாயிருந்தவன் வேண்டாம் மறுப்பாய் தலையசைத்தான். அம்மா அப்படித்தான், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவாங்க. அவளுக்கு சுறுசுறுவென்றானது. உனக்கு ஆனாலும் அலட்சியம்தான், பாசமா பேச ஆள் இருக்கிற திமிரு. ஹே அப்படி இல்ல என்றவன் பக்கத்து லேனில் வந்த கார் மோதுவது போல அருகே வந்ததில் சட்டென்று ஓடித்த அடுத்த லேனுக்கு சென்றான். நல்ல வேளையாக அடுத்த லேனில் சிறிய இடைவேளை இருந்தது. இல்லை, முன்னால் செல்லும் ட்ரெய்லர் வண்டியில் மோதியிருப்பது நிச்சயம். அந்த வேகத்தில் இருவருக்குமே இதயம் அதிர்ந்து அடங்கியது. எப்படி வராங்க பாரு, இந்த நேரத்தில் நீ ஃபோன் பேசுறதும் சேஃப் இல்லதான். பொறுமையாவே போ என்ற மிஷேல். எனக்கு உன் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு நிதின். நீ பேசும்போது என்கிட்டயும் கொடு, நான் பேசுறேன் என்றாள் பளபளத்த விழிகளுடன். ஓ, அதுக்கு என்ன, அவங்க பேசுனா கொடுக்குறேன். அவன் பட்டு கொள்ளாமல் சொன்ன பதிலில் அவளுக்கு ஒரு மாதிரி ஆனது. ரொம்ப தான் அலட்டுற. பேச்சுக்கு கூட என் வீட்டுக்கு வா, அம்மாவை பார்க்கலாம்னு சொல்ல மாட்டியா? எதையும் மனதுக்குள் வைத்தே பழக்கப்பட்டவள் கண்டு சில மணி நேரங்களே ஆன ஒருவனிடம் உரிமையாக கேட்கிறோம் என்பதையே உணராமல் கேட்க, ஹே நிதின் மெலிதாக சிரித்தான். என்ன, நானே என்ன செல்ஃப் இன்வைட் பண்ணிக்கிறேன்னு சிரிக்கிறியா? சச்ச, அப்படி ஒன்றும் இல்லை. இப்பயாவது சொல்றியா பாரு, சரியான கல்லூலி மங்கனி. கேலியாக முறைத்தவள் அவன் அலைபேசி மீண்டும் ஒலி எழுப்புவதில், உன் அம்மா தானே திரும்பவும்? அவனை விட ஆர்வமாக எட்டி பார்த்தாள். இல்லை, அலோதான் வந்திருந்தது. அவளுடையதும் சேர்ந்து அதிர அனைவருக்கும் பரப்பப்படும் எச்சரிக்கை செய்தி மீண்டும் ஒலிபரப்பாகியிருந்தது. சற்று முன் வந்த குழந்தை கடத்தல் செய்தியில் இப்போது எந்த கார், அதன் மாடல், நிறம், எண் என விவரங்கள் கொடுத்து காண்பவர்கள் தகவல் சொல்லும்படி அறிவித்திருந்தனர். அவன் அலுப்பாக உச்சி கொட்டி, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை என்க மிஷிலோ கண்ணெடுக்காமல் அந்த செய்தியையே பார்த்திருந்தாள். மிஷல், மிஷல், ஹலோ, எங்க போயிட்டு நீ? அவன் குரல் அவளை ஒழுக்க விழித்து பார்த்துவிட்டு, பாவமில்ல என்றாள். நிதினும் தலையசைத்தான். கடத்தப்பட்டிருப்பது 3 வயது குழந்தை என்றதில் அவனுக்குமே ஒரு மாதிரி பாரமாகத்தான் இருந்தது. பெரும்பாலும் சொந்த அம்மாவோ அப்பாவோ தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் சில் என்றபடி இயல்பு போல ஸ்டியோரியோவில் ஒலித்த பாடலை மாற்றிக்கொண்டிருந்தவனை அவள் கண்கள் அதிருப்தியுடன் பார்த்தன. எப்படி உன்னால இவ்வளவு லைட்டா எடுத்துக்க முடியுது? சொந்த அம்மா அப்பா கூட அபியூசஸா இருக்கலாம், தெரியும்ல. எல்லா பெத்தவங்களும் தெய்வ சொரூபம் இல்ல. இல்லதான், ஆனா நாம ஏன் வில்லங்கமா யோசிக்கணும்? அவங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை காண்பிக்க இப்படி குழந்தைய கூட்டிட்டு போய் பயம் காட்டுறதும் சகஜம்தான் மிஷேல். எத்தனை நியூஸ் பார்த்துருக்கோம். மிஷேல் சிரித்தாள். அதில் ஏளனம் நிறையவே இருந்தது. எவ்வளவு சுலபமா ஜென்ரலைஸ் பண்ற? அது சரி, எல்லாருக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்க தான் உலகம், உயிர்னு சொல்ற அம்மா அப்பா கிடைப்பாங்களா என்ன? சுகமா வளர்ந்தவனுக்கு எங்க கஷ்டம் புரியாம போறதுல ஆச்சரியம் ஒண்ணுமில்ல. ஹலோ, நிறுத்து நிறுத்து. இப்போது அவனுக்கும் கோபம் வந்தது. இப்ப யாரு ஜென்ரலைஸ் பண்றது, நீயா நானா? முதல்ல எதுக்கு ஏன் மேல பாயிர? நான் என்ன செஞ்சேன் இதுல? பின்ன அந்த குழந்தை என்ன நிலையில இருக்கானோன்னு என் மனசு பதறுது. அவன் சரி, அவனோ அவளோ ஏதோ குழந்தைய கூட்டிட்டு ஜாலி ட்ரிப் வந்த மாதிரி பேசுற என்றவள் அவன் முறைத்ததில், லீவ் இட், நான் ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு எனக்கே தெரியுது. விரல் நகங்களை கடித்தபடி திரும்பிக் கொள்ள அவனும் நெறித்த புருவங்களுடன் சாலையில் மட்டுமே கண்ணானான். சில நிமிடங்கள் அப்படியே கழிய வாகனங்கள் அடிக்க அடி நின்று மிக மெதுவாக ஊற ஆரம்பித்தன. பிரேக்கில் கால் வைத்தபடியே வண்டியை மெல்ல நகர்த்தி கொண்டிருந்த நிதினுக்கு தங்களுக்கு இடையே ஏற்பட்டிருந்த மௌனம் மிக கனமான ஒன்றாக தோன்றியது. இங்க பாரு, அந்த குழந்தை பத்திரமா தான் இருக்கணும், ஓகே என்றான் சமாதான தூதுவிடும் குரலில். மெல்லும் என்றவள் உடனேயே திரும்பி சாரி என்றாள் அவன் கண்களை பார்த்து. நீ ஒன்று தப்பா சொல்லல, எனக்கு தான் இதையெல்லாம் ஈஸியாக எடுத்துக்க முடியல என்றவளின் கசந்த சிரிப்பு அவன் உள்ளத்தை உருக செய்வதாய். குழந்தை பருவத்தில் தனியாக்கப்பட்டவளுக்கு இந்த செய்தி பர்சனலாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என அவனுக்கும் புரியாமல் இல்லை. பெத்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க முடியாதவங்க எல்லாம் எதுக்கு பெத்துக்கணும்?
தனக்குள்ளே பேசுவது போல முணுமுணுத்தபடி நகம் கடித்தவள் ஏதுவோ உசுப்பியது போல இவனிடம் திரும்பி சொன்னாள். நமக்கு தான் இது நியூஸ் நிதின். அந்த குழந்தைக்கு வாழ்நாள் துயரம் தெரியுமா? ஆமோதிப்பாக தலையசைத்தவன் அவள் அடுத்து சொன்னதை கேட்டு குழம்பிய பாவத்தில் பார்த்தான். என் கதை கூட ஒரு வகையில இது மாதிரி தான். இங்க குழந்தை காணாம போச்சு. என்ன அவங்களே காணாம ஆக்கினாங்க. குழந்தை வேணாம்னு போனவங்க எதுக்காக வலிஞ்சு அதுவும் சரகசி மூலமா என்ன பெத்துக்கணுங்கிற கேள்விதான் என்ன அணுதினமும் தூங்க விடாம செய்யுது. சரகசியா? யூ மீன் வாடகத்தாய்? ஆமி என்கிற மாதிரி தலையசைத்தாள் அவள். பெரும் பாடுபட்டு தான் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். ஃபாஸ்டர் கேருக்கு வர குழந்தைகளை பற்றி முழு தகவலும் திரட்டி வச்சிருப்பாங்க. அது மூலமாக தான் தெரிஞ்சுது நான் சரகசில பிறந்தேன்னு. என் பயாலஜிக்கல் அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நாள் இந்தியாவில் வேலை பார்த்துருக்காங்க. தங்களுக்குன்னு குழந்தை வேணும்னு தோணினப்ப இந்தியா மாதிரி உடல் தானம் கொடுக்குற நாட்டில் இருக்கிறது வசதியாக இருந்திருக்கும் போல வாடகை தாயை ஏற்பாடு செஞ்சு என்ன பெத்தெடுத்திருக்காங்க. திரும்ப யூஎஸ் வந்தவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருக்கு. பிரியணும்னு முடிவு எடுத்தவங்களுக்கு தங்களோட அடுத்த வாழ்க்கை பற்றின கனவுகளும் கவலைகளும் இருந்திருக்கும். அப்போ நான் சுமையாக தெரிஞ்சிருக்கேன். நேரடியாக என்னை கை கழுவ இந்த ஊர் சட்டங்கள் அனுமதிக்காதுன்னு ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக இன்னொரு தம்பதிக்கு தத்து கொடுக்குற மாதிரி கைமாற்றி விட்டுருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் என்னை பார்த்துக்க தங்களோட பொருளாதார அனுமதிக்கலன்னு தத்து வாங்கினவங்க ஃபாஸ்டர் கேருக்கு அனுப்பிட்டாங்க. அப்பா ஆரம்பிச்சது என்னோட ஓடுற படலம். கசந்த முறுவலுடன் சொல்லி சென்றவளை நித்தின் அதிர்வுடன் பார்த்திருந்தான். அவள் சொல்லும் விவரங்கள் வைத்து பார்த்தாள். அவள் பெற்றோர் இருவரும் வசதியான நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள். கருத்து வேற்றுமையால் பிரிவது அவர்கள் பாடு. அதற்கு பின்னும் படிப்பும் வசதியும் நிறைந்தவர்களால் ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்திருக்க முடியாதா என்ன? இவ்வளவு தன்னலம் கொண்டவர்கள் எதற்கு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற வேண்டும்? பிறகு பொம்மையை தூக்கி தருகிற மாதிரி இன்னொருவருக்கு தர வேண்டும்? கதைகளை விட நிறைய நேரங்களில் நிஜங்கள் தான் நம்ப முடியாதவையாக இருக்கின்றன. பெருமூச்சிட்டவன், ஐ எம் ரியலி சாரி மிஷல். நீ எவ்வளவு கடந்து வந்திருக்க. அந்த குழந்தை பாதுகாப்பாக தான் இருக்கும்னு நம்புவோம், ஓகே என்றபடி ஹேண்ட் ரெஸ்ட் மேலிருந்த அவள் விரல்களை தட்டி கொடுக்க கண்களில் துளிர்க்க தொடங்கிய நீர்ப்புள்ளியை சுண்டி எறிந்தபடி அவள் மெலிதாக தலையசைத்தாள். எஃப்எம்மில் அடுத்து வந்த தகவலில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். மிஷேல் வேகமாக அலைபேசி எடுத்து செய்தியை பார்க்க, ஆம், உங்கள் காதில் விழுந்த தகவல் உண்மைதான் என்றது அது. அவர்கள் செல்லும் I-15 நெடுஞ்சாலையில் அபரீத பனிப்பொழிவினால் ஒரு ட்ரக் வழுக்கி சரிய அதன் பின்னே வந்து கொண்டிருந்த இன்னொரு ட்ரக்கும் அதை இடித்து சரிந்திருக்கிறது. குழந்தை தூக்கி போட்டு விளையாடிய கார் பொம்மைகள் போல மொத்த சாலையையும் அடைத்து குறுக்கே விழுந்து கிடந்த அந்த இரு ட்ரக்குகளின் புகைப்படங்களையும் பார்த்தவர்கள் இனி என்ன என்கிற திகைப்பில் மிடறு விழுங்கிக் கொண்டிருந்தனர். அத்தியாயம் 7. நேரம் முன்விடியல் 4. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் I-15 நெடுஞ்சாலையில் அப்படியே ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தன. மிஷேலின் அலைபேசி திரையில் செய்தியாளர் நெடுஞ்சாலையின் ஏரியல் வியூ காணொளியை காண்பித்து விளக்கிக் கொண்டிருக்க, சாலை எப்போது கிளியர் ஆகும் என்ற காவலை நித்தின் மிஷேலுக்கு மட்டுமல்ல அங்கிருந்த அத்தனை வாகன ஓட்டிகளின் முகங்களிலும் தெரிந்தது. ஆரம்பரமாக விழுந்து கிடந்த பிரம்மாண்ட வஸ்துக்களை எப்போது எப்படி தூக்கி நிறுத்துவது? அதற்கான கனரக வாகனங்கள் இந்த நெரிசலில் நுழைந்து வரவும் வழி இல்லையே. வானிலையும் சாதகமாக இல்லை. நிற்காமல் பனி அடித்து கொட்ட நிமிடத்திற்கு நிமிடம் சாலையின் பனி அளவு அதிகரித்து கொண்டே சென்றதில் அங்கிருந்த அனைவருக்குமே திகிலேறியது. பெட்ரோல் முள்ளை பார்த்த நிதின் கவலையுடன் கொட்டினான். என்ன நிதின்? கேஸ் சீக்கிரம் ரிவர்ஸில் வந்துடும். வண்டியை ஆன்லேயே வைக்க வேணாம். நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏசி மட்டும் போடலாம். உனக்கு ஓகே தானே? வேற வழி, நிறுத்திடு. அவன் ஏற்கனவே சொன்ன பிளாங்கெட்டை பின்னருக்கையிலிருந்து எடுத்த மிஷேல் தன் மேல் பொருத்தி கொள்ள அவன் வண்டியை அணைத்து மூச்சு காற்றுக்காக ஜன்னலை ஒரு அங்குலம் திறந்து வைத்தான். விஸ் என்ற ஓசையுடன் நுழைந்த பனிக்காற்று உடலை குறுக வைக்க ஒரு நிமிடத்திற்கு மேல் முடியவில்லை. மீண்டும் ஓடினான். குளர்லேயே உட்கார்ந்துருக்கணும். எவ்வளவு நேரம் உடம்பு தாங்குமோ? ராசி போல, பேட் லக். அவள் உதடு பெதுக்க, உளராத என்றான் நிதின் கண்டன பார்வையுடன். அவள் படக்கென்று கண் சுமிட்டி சும்மா என்று விட்டு அடுத்த நிமிடமே வயிற்றை தடவி காட்டி, பசிக்குது நிதின் என்றாள். பசிக்காம பின்ன பார்ட்டியில் எதையும் சாப்பிடாம இஞ்சி தின ஏதோ மாதிரி உட்கார்ந்திருந்தா? பேருக்கு ஒரு லெமனேடை மட்டும் கையில் பிடித்து அவள் அமர்ந்திருந்ததை அவன் கவனித்திருந்தான். எனக்கு அங்கே யாரையும் முன்ன பின்ன தெரியாது நிதின். இந்த ஜாஸ் தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டா. பேக்கு மாதிரி முழிச்சிட்டு உட்கார்ந்துருந்தது தான் மிச்சம். கடைசியில் கழுத்தறுத்துட்டா. ஏன், என்னாச்சு? இந்த 3 நாளும் அவள் ரூமில் தங்க இடம் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இங்கே இருந்தா ஏதாவது அக்கமடேஷன் பார்க்கலாம்னு. நோ ப்ராப்ளம் வான்னு பார்ட்டி மூடில் இங்கேயே ஸ்லீப் ஓவர் செய்யலாம் அது இதுன்னு மாற்றிட்டா.
எனக்கு சரியா படல. அதுதான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம்னு கிளம்பினேன். சாயங்காலமே அவளை பிடிச்சிருந்தா இன்னைக்கு இங்கே வந்திருக்கவே மாட்டேன். அந்த நேரம் அவள் எடுக்கலை. ஓ, அதுதான் நடு ரோட்டில் ஃபோன் பார்த்துக்கிட்டே முன்ன பின்ன உலாத்திக்கிட்டு இருந்தியா மோகினி மாதிரி? அவன் கேலியில் செல்லமாக முறைத்தவள் அதன் பிறகே அவன் சொல்வதை உணர்ந்து, ஏய் உனக்கு எப்படி தெரியும் என்றாள், கண்களில் ஆர்வமும் கேள்வியுமாக. சரியா போச்சு, அதுவே உனக்கு தெரியலையா? ச்சே, அவமானம் நித்தின். அவள் அப்போதும் புரியாமல் விழிக்க, நான் தான் பஸ்ஸில் ஏறுறியான்னு கேட்டு மொக்க வாங்கினேன். ஹே நீயா அது? விழித்து பார்த்தவள் அவனுடைய பரிதாபமான முகத்தோரனை கண்டு அடக்க முடியாமல் சிரித்தாள். ச்சே, உண்மையாவே உன் முகம் ரெஜிஸ்டர் ஆகலன்னுத்தேன். அந்த நேரம் ஜாஸ் ஃபோன் எடுக்காம சதி பண்ணிட்டு இருந்தா. எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்படி ஒரேடியாக எதுக்கு கிளம்பி வரணும்? கொஞ்சம் நேரம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. சரியான கேள்விதான். ஆனா எப்ப இந்த நாள் வரும், விடுதலை கிடைக்கும்னு ஏங்கி எண்ணி எண்ணி காத்திருந்திருக்கேன் நித்தேன். அதை விட முடியல. அவள் சிரித்து கொண்டேதான் சொன்னாள். அவனுக்குத்தான் ஒரு மாதிரியானது. யாருக்குத்தான் ஆசை இருக்கும் வீடு இல்லாமல் தங்க இடம் தேடி அலையும் நிலை? அன்பில்லாத இடத்துல நீடிக்க விரும்பல. ஒதுக்கிறது, அடி, அலட்சியம், வலி, அவமானம்னே போயிடுச்சு இத்தனை வருஷமும். சில வீடுகளில் கார்டியன் ஒழுங்காக இருந்தாலும் அவங்கள சேர்ந்தவங்க இல்ட்ரீட் பண்ணுறது, தப்பாக நடந்துக்கிறதுன்னு நான் எதை சொல்கிறேன்னு உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அவளது கூர்மையான பார்வை வாங்கி கொண்டவன் மனம் கணக்க தலையசைத்தான். இவ்வுலகில் நிகழும் பாலியல் குற்றங்களில் பாதிக்கும் மேல் குழந்தைகள் மேல் நடத்தப்படுவதுதானே. பெற்றோரின் அரவணைப்பில் பாதுகாப்பான கூட்டில் வசிக்கும் குழந்தைகளே பாதிக்கப்படுகிறார்கள் எனும்போது ஆதரவற்ற பிள்ளைகளின் நிலை? வெளிவந்ததுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை எங்க போறதுன்னு தெரியாம முழிக்கிறதான்னு ஆயிடுச்சு. ஒரு ரூம் பார்த்து வச்சிருந்தேன். கடைசி நிமிஷத்துல அது இல்லைன்னு ஆகவும் தான் இத்தனை டென்ஷன். அந்த படபடப்புல தான் பஸ் ஸ்டாப்ல உன்னை கவனிக்கல. பரவாயில்ல விடு, மன்னிச்சிடுறேன். என்ன இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் பர்சனாலிட்டியை கவனிக்காம நீ டீல விட்டது சரியில்லைதான். அவளை இலகுவாக்கும் விதத்தில் அவன் பேச, இப்படி வேற உனக்கு நினைப்பிருக்கா? மிஷேல் முஷ்டி மணிக்கு அவன் தோளில் விளையாட்டாக குத்தியபடி சிரித்தாள். நான் அப்ப கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன்ல? கொஞ்சம் இல்லை, நிறைய. பாரு, என் மூக்கு கூட உள்ள போயிருக்கு. சாரி நித்தின், ரியலி சாரி. நான் சுத்தமா என் நினைவிலேயே இல்லை. அத்தனை குழப்பம். நல்ல வேலை நீ லிஃப்ட் கொடுத்த. இல்லைனா அந்த டப்பா காரை வச்சுக்கிட்டு இந்த பணியில் ஓட்டிட்டு வர்றதுக்கு நினைச்சாலே திகழ் கிளம்புது. நல்ல வேலையா கிளம்புறப்பவே சதி பண்ணிருச்சு. எடுத்துக்கிட்டு வந்து இப்படி நின்று இருந்தா என்ன ஆகியிருக்கும்? நீ ஏன் டப்பான்னு ஒத்துக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். அவள் முறைத்தாலும் கூடவே சேர்ந்து சிரிக்கவும் செய்தாள். அந்த டப்பாவோட விலை $1000. நல்ல சாமர்த்தியம் அவனுக்கு. உன்னை மாதிரியே புத்திசாலியை தேடி கண்டுபிடிச்சு தலையில் கட்டியிருக்கான் பாரு. டைட்டில் கூட இன்னும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. அதுக்குள்ள கடுமையாக உழைத்து சேர்த்த பணம் அனாமத்தாக கொடுத்து ஏமாந்ததில் அவள் முகம் வாடியது. அவளது வாடல் ஏதாவது செய்யேன் என்று தொந்தரவு செய்தது நித்தினை. விற்றவன் யார் என்ன என்று மேலும் விவரங்களை கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டவன், அந்த டிபார்ட்மெண்ட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் செக்ரட்டரி. இரு, சும்மா இருக்கிற நேரம் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் என்றபடி அந்த நண்பனின் எண்ணை எடுக்க, இந்த நேரத்திலேயா பேச போற என்றாள் மிஷேல் வியப்புடன். இந்த நித்தின் எந்த நேரம் கால் பண்ணினாலும் ஃபோன் எடுக்கணும், அவ்வளவு பவர்மா எனக்கு. புஜபலம் உயர்த்தி காட்டியவன், எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு தான் கிடக்கும், ஒரு நாள் லீவு சேர்ந்து வந்துடக்கூடாது இவனுங்களுக்கு என்றபடி தன் நண்பனை அழைத்தான். அவன் சொன்ன மாதிரியே முதல் ரிங்கிலேயே அழைப்பு ஏற்கப்பட்டது. பலத்த இசை சத்தமும் பின்னணியில் கேட்டது. புரோ, ஒரு ஹெல்ப் என்ற நித்தின் மடமடவென பிரச்சனையை சொல்ல, அவனா விடு தூக்கிடலாம், கொடுத்த பணம் வந்துடும்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு. நித்தினின் நண்பனாயிற்றே, அவனும் விளையாட்டாகவே பேசினான். ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்த மிஷேல் ஆவென பார்த்தாள். பணம் வந்து விடுமா? நிஜம்தானா இது? கிள்ளி பார்த்து கொள்ள தோன்றியது அவளுக்கு. என்ன மாமி பாய், வீட்டுக்கு போயிட்டியா? அதற்குள் அந்த நண்பன் அடுத்த பேச்சுக்கு தாவியிருந்தான். இல்லை, ஆன் த வே. நியூஸ் பார்க்கலையா நீ? I-15 டிராஃபிக் தேங்கி கிடக்கு, கிளியர் பண்ண நேரமாகும் போல. ஓ, கவனிக்கலையே. டேக்கர்டா. பார்த்துக்கலாம் விடு. இன்னும் பார்ட்டி முடியலையா? சரி, என்ஜாய் பண்ணுங்க. பேசிவிட்டு அழைப்பை வைத்த நித்தினை அவள் வெளியெடுக்காமல் பார்த்திருந்தாள். என்ன அப்படி பார்க்குற? உன் பணம் வந்துடும் மிஷேல், ஃப்ரீயா இரு. தேங்க்ஸ் நிதின், மனமாற சொன்னவள். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோ என்றாள் ஆர்வ மேலிடம். எஸ் எஸ், எல்லாருக்கும் த கிரேட் நிதினோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசை. என்ன செய்கிறது, எப்படியோ மேனேஜ் பண்ணுறேன். ரொம்பத்தான் நினைப்பு உனக்கு. அவன் அலடலில் சிரித்தவள். எனக்கு அப்படி யாரும் பெருசாக நெருக்கமில்லை நிதின். இப்போ போறேனே ஜெனட்,
அவ கூட ஒரு வருஷம் என்னோட ஃபாஸ்டர் ஹோமில் இருந்தவ தான். அவட்ட மட்டும்தான் நான் கொஞ்சம் க்ளோஸ். என் கதை ஒரு மாதிரினா ஜானட்டு கதை இன்னும் கொடுமை. பட் லக்கிலி இப்போ இருக்கிற வீட்டில் அவளை அன்பாக பார்த்துக்கிறாங்க. அதனால அவள் அப்படியே செட்டில் ஆகிட்டான். பேசி கொண்டிருந்தவள், இன்னும் எவ்வளோ நேரமாகும், என்னால் முடியலை என்றபடி மீண்டும் வயிற்றை பிடிக்க, இரு, என் பேக்கில் சிப்ஸ் பாக்கெட் இருக்கும், எடுக்கிறேன். பின்னால் திரும்பி தன் பேக்கை எடுக்க போனான் நிதின். அது இல்லை நிதின், பசியை பொறுத்துப்பேன், அது பழக்கம்தான். ஆனால் இதை எப்படி கண்ட்ரோல் செய்கிறது என்ற போது தான் அவனுக்கு புரிந்தது. கஷ்டம்தான். இப்போதைக்கு கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. பாட்டில் தரேன், யூஸ் பண்ணிக்கிறியா? நான் கீழே இறங்கி நிற்கிறேன். சிப்போ, அவள் அவனை அடிக்க வர, நான் சீரியஸாக தான் பேசுகிறேன். எனக்கும் டேங்க் கொஞ்சம் நேரம் தான் தாங்கும், அப்புறம் பாட்டில் தான் என்க. ஓ நிதின், கமான். இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். அவள் சிரிக்கும்போது அவள் முகம் மின்னும் மின்னும் ஒளி பெருகி விகசிப்பதை அவன் புன்னகையுடன் பார்த்தான். தேவதை சிரிப்பு இவளுக்கு என்ற எண்ணம் ஓடியது உள்ளே. நடுவே அவள் தோழியிடமிருந்து அழைப்பு வர மிஷேல் எடுத்து பேசினாள். தாங்கள் இருக்கும் நிலை சொல்ல, நானும் நியூஸ் பார்த்தேன், நீ கிராஸ் பண்ணியிருப்பேன்னு நினைச்சேன். இல்லையா பின்ன? பேசிய பெண்ணும் கவலை கொண்டாள். கூட வரவன் நல்ல ஆள் தானே? அவள் மென்குரலில் கேட்டது நிதின் காதுகளிலும் விழுந்தது. அவன் பார்வை வெளியே இருந்தாலும் என்ன சொல்ல போகிறாள் என்ற ஆர்வம் மேலிட்டத்தில் செவிகள் தீட்டிக் கொண்டன. நிதின் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜானட், ஒன்றும் பயமில்லை, என்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துடுவான், நீ நிம்மதியா தூங்கு. அவளது அழுத்தமான பதிலில் நிதின் முறுவலித்து கொண்டான். புறக்கணிப்பின் அழுத்தங்களோடு 10ஓடு 11ஆக தன் இளம் பிராயத்தை கழித்தவளின் நம்பிக்கை பெறுவது அவ்வளவு சுலபமல்ல. எப்படி இத்தனை நம்பிக்கை, அதுவும் இந்த குறுகிய நேரத்தில் என்று நினைத்தவனுக்கான பதிலை போனை வைத்தவுடனே அவளே சொன்னாள். யாரு கூடவும் இப்படி சட்டுன்னு பழகிற ஆள் இல்லைனா, மனுஷங்களை நம்பாம இல்லை, அப்படி நம்பிக்கை வச்சு போற இடமெல்லாம் மோசமா காயப்பட்டு திரும்புற அனுபவத்துல எல்லார்கிட்டையும் அளவோடவே வச்சுக்கிறது. ஏன் பக்கத்துல போகணும், அடிபடணும்னு. ஆனா உன்கிட்ட பேச பேச என் மனசு நிர்மலமா இருக்கு நிதி. நீ என்ன புரிஞ்சுப்ப, ஜட்ஜ் பண்ண மாட்டேன், என் மனசை காயப்படுத்த மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா தோணுது. எப்படி எவ்வளவு சீக்கிரம் உன் மேல ட்ரஸ்ட் வந்ததுன்னு எனக்கே தெரியல. பதில் ஒன்றும் பேசாமல் அவள் கைகளை பிடித்து தன் கைகளுக்குள் பொத்தி வைத்து புன்னகைத்த நிதின் நெகிழ்ந்து போனவனாக அமர்ந்திருந்தான். அவள் உணர்வுகளை உள்வாங்கி நெகிழ்ந்த அதே கணம் தன் அம்மா அழைக்கும் பெயரால் அவளும் அழைப்பது கண்டு அவன் உள்ளம் உருகித்தான் போனது. அதையும் கூட அவளே உணராமல் சொல்கிறாள் என்பதும் புரிய, உன் நம்பிக்கையை நான் எப்பவும் காப்பாற்றுவேன் மிஷேல், உன்னை பத்திரமா கொண்டு போய் விடுறது என் பொறுப்பு என்றான் ஆழ்ந்த குரலில். அவள் அலைபேசி மீண்டும் சத்தம் எழுப்ப எடுத்து பார்த்தவள் முறுவலுடன் அவனிடம் காட்டினாள். ஜானட் லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லியிருக்கா. ஷேர் பண்ணிவிடு, அவளுக்கும் நிம்மதியாக இருக்கும். எனக்காக கவலைப்பட்டு அவள் பேசுகிறதும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கு நிதி. ஜாஸ் கூட பாவம், என்னை அவள் ரூமில் தங்க வைக்க தான் நினச்சா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்தவும் அவளால் கிளம்ப முடியலை. அப்படியே உன்னை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சால, ஐ மஸ்ட் தேங்க் ஹர். எனக்கும் ஆளுங்க இருக்காங்கல்ல நிதி. மனிதர்களின் குற்றம் குறைகளை புறந்தள்ளி நிறைகளை தேடுவதே புதிதான இனிமையான அனுபவமாக இருந்தது அவளுக்கு. நம்பகமான நட்பும் மனம் திறந்த பேச்சும் உள்ளத்தை விரித்து விட்டது போல விசாலமாக குளிர்ச்சியாக உணர்ந்தது அவள் உள்ளம். குழந்தை போல விழி விரித்து பேசியவளை நிதின் ஆதுரமாக பார்த்தான். ஏன் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். ஐ நோ என்றால் அவள் கண்கள் மினுங்க. பேசிட்டே மறந்துடாத, ஷேர் பண்ணிவிடு. அவன் நினைவுபடுத்த, ட்ராக்கர் ஆப்பில் இருக்க சொல்றா என்றபடி தங்கள் இருப்பிடம் பகிர்ந்தாள். ஜானட்டோட கதையும் கிட்டத்தட்ட ஏன் கதை மாதிரி தான். இந்தோனேஷியாவில் பிறந்தவ. வீட்டில் நிறைய குழந்தைகள் இருந்ததால அவள் அம்மா அப்பாவே ஒரு அமெரிக்கன் என்ஜிஓவுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. வெளியில் சேவை வேஷம் போடுற அந்த அமைப்பு கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாளையே இங்கே இருக்கிற ஃபேக் பேரண்ட்ஸுக்கு தத்து கொடுக்க அவங்க சமாளிக்க முடியலன்னு வழக்கம் போல கையை விரிச்சு ஃபாஸ்டர் ஹோமுக்கு வந்து சேர்ந்தவ தான் அவ. கஷ்டம். இந்த விஷயத்தில் பணம் படித்த நாடுகள் எல்லாம் வசதி குறைஞ்ச மக்களை நல்லா பயன்படுத்திக்குது. வாடகை தாய் தத்து வாங்குறதுன்னு இது ஒரு பெரிய பிஸ்னஸ் நெட்வொர்க் என்றான் நிதின். இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற கீழ் உலக நாடுகளில் கண்ணுக்கு தெரியாத இந்த மனித வணிகம் நடந்து கொண்டே உள்ளது. இவற்றை கட்டுப்படுத்த அந்தந்த நாடுகளில் 1000 சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அத்தனை வழிகளிலும் நுழைந்து வரும் திறமை பணத்துக்கே உண்டு. என் அம்மா அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க மிஷேல். உன் அம்மா ஒர்க்கிங் உமனா? ஏன் இவ்வளவு ஆச்சரியம்? எஸ், சைல்ட் அண்ட் ஃபேமிலி சர்வீஸில். வாவ், ரியலி?
அவள் வியப்புக்கு காரணம் இருந்தது. இவளை போன்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கான குடும்பங்களை தேடி தந்து அவர்களை பராமரிப்பவர்களுக்கு மாதந்தோறும் பணம் தந்து கண்காணிக்கும் அரசு அமைப்பு அது. அப்ப நமக்குள்ள ஏற்கனவே ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்கு. உன் அம்மாவை கூட நான் பார்த்திருப்பேனோ என்னவோ. பார்த்துருக்கலாம். ஃபீல்டு சர்வீஸில் தானே இருந்தாங்க. நல்ல குடும்பங்களில் குழந்தைங்களை போய் சேர்க்கணுன்னு ரொம்ப முனைப்பாக எடுத்துப்பாங்க. அப்படி இருந்தும் உன்னோட அனுபவம் எல்லாம் கேட்கும்போது அந்த உழைப்புக்கான பயன் கிடைக்கலையோன்னு தோணுது. சச்சா, அப்படி இல்லை. உன் அம்மா மாதிரி அரசாங்கம் பக்கம் இருந்து உதவி பண்ணவங்க இருந்ததால தானே எனக்கு தங்க ஒரு நிழல் கிடைச்சது. அதுலேயும் ஃபாஸ்டர் ஹோமில் எல்லாரும் கெட்டவங்கன்னு இல்லை, நிறைய நல்லவங்களும் இருந்தாங்க. தொடர்ந்து பார்த்துக்க முடியாமல் வருத்தத்தோட கண்ணீரோட என்னை அடுத்த வீட்டுக்கு அனுப்புனவங்களும் உண்டு. அதுக்கு நான் நன்றி கடன் பட்டவனிதி நெகிழ்வுடன் பகிர்ந்தவள். அப்போ என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல உன் மம்மிக்கு என்றாள். அவன் அம்மா பற்றி பேச அவளுக்கு பிடித்திருந்தது. அம்மா நிறைய சொல்லுவாங்க. போன வின்டர் வரைக்கும் எங்கள் டின்னர் டேபிள் பேச்சே இதுதான். ஏன் போன வின்டர் வரைக்கும் என்றவன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன்ல. என்க ஆமால, நீ சொல்லு நடுவில் கேள்வி கேட்டு நிறுத்த மாட்டேன் என்றாள் மிஷேல் குறும்பு விழிகளுடன். கதை கேட்க அவ்வளவு ஆர்வம், வேற வழி இல்லை. இப்படியே எவ்வளவு நேரம் இருக்கணுமோ பேசிட்டு இருந்தால் தான் குளிர் தெரியாது என்ற நித்தினும் தன் அம்மா சொன்ன அனுபவங்களை பகிர்ந்து கொண்டான். 2 வருஷம் முன்னாடி வேலை விஷயமா ஒரு குளோபல் டூர் போயிருந்தாங்க. இல்லீகலாக குழந்தைகளை கொண்டு வர்றதை தடுக்க நாடுகளுக்கு இடையேயான ஒரு புரிந்துணர்வு பயணம்னு வச்சுக்கோயேன். அப்போ இந்தியாவில் நிறைய வாடகை தாய்களை சந்திச்சிருக்காங்க. பணத்துக்காகவும் சொந்த குழந்தைகளோட பசி போக்கவும் தான் சில பெண்கள் தங்கள் கருவறையை வாடகை தர முன் வராங்க. அக்ரிமெண்ட்டில் சொல்கிற தொகை பெருசாக இருந்தாலும் 2-3 ஏஜென்ட்டுக்கு பிச்சு போட்டது போக அவங்களுக்கு போய் சேர்றது சொற்ப தொகை தானா. அதையும் குடிகார புருஷன் சுயநலமான குடும்பம்னு பிடுங்கிக்கிற கூட்டம் அதிகம்னு சொன்னாங்க. ஓ ரியலி? 10 மாதம் சுமந்து பெற்று தரப்போகிற குழந்தை மேலே அவங்களே அறியாமல் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் வந்துருந்தானே, அதை மறக்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். இதில் கொடுமையே சுற்றி இருக்கிற ஜனங்க இதில் உள்ள அறிவியலை புரிஞ்சுக்காம அவங்க கேரக்டரை கொச்சப்படுத்தி பேசுறது தான். அந்த மீட்டில் கலந்துக்கிட்ட பெண் ஒருத்தங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்களாம். பணத்துக்காக தான் இந்த வேலையை செய்ய வரோமே தவிர யார் குழந்தை என்ன ஏதுன்னு எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. இதில் யாரோ முகமறியாத ஆளை நினச்சி நாங்கள் ஆசையை வளர்த்துக்கிற மாதிரியும் அவனுக்காக ஏங்கி குழந்தைய பத்துக்கிற மாதிரியும் கதையில் சினிமாவில் காமிக்கிறது எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்களை பார்க்குற பார்வையை இன்னும் கொச்சையாக்கிடுது. எங்கள் பிள்ளைங்க பட்டினி கிடக்கிறத பொறுக்காம தான் இந்த வேலைக்கு வரோமே தவிர எங்களுக்கும் புருஷன் குழந்தைங்க குடும்பம்னு இருக்குன்னு அழுதுட்டாங்களாம். செப்பாவும் கமர்ஷியல் சரகசியை தடுக்க இப்போ இந்தியாவில் லீகலாக சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரிலேட்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் வாடகை தாயாக முடியும்னு. ஆனாலும் முன்னாடி நடந்தது தானே. இதை கொஞ்சம் வருஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா என்ன மாதிரி உதிரியெல்லாம் பிறந்திருக்காதுல. அவள் சிரிக்க, டோன்ட் பி சில்லி என்றான் நிதின். ஜஸ்ட் கிடிங். நீ சொல்கிறது கேட்ட பிறகு எனக்கும் என்னோட சரகேட் மதரை பார்க்கணுன்னு தோணுது நிதி. பாவம்ல அவங்க. பணத்துக்காகனாலும் எனக்கு தன்னோட உடம்புல இடம் கொடுத்து 10 மாதம் அவங்க தொப்புள் கொடியோட இணைச்சு மூச்சு காத்து சாப்பாடும் தந்து பாத்தி அந்த கொடுமைய. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது. நான் இது வரைக்கும் அவங்கள பற்றி அதிகம் நினச்சது கூட இல்லை நிதி. இப்போ தான் தோணுது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பார்க்கணுன்னு. ஒருவேளை என்னை இப்படி அனாதையாக விட்டுடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த அம்மா கூட என்னை வச்சு வளர்த்துருப்பாங்கல்ல. வசதி இல்லாமல் இருந்திருந்தாலும் அவங்க பாசம் இருந்திருக்கும். ஒரு கமோடிட்டி மாதிரி என்னை செஞ்சு வாங்கி இப்படி விட்டுட்டு போவாங்கன்னு அவங்கள நினச்சிருக்க மாட்டாங்கல்ல. அவன் பதிலாக என்ன சொல்வான்? ரொம்ப யோசிக்காத விடு என்றபடி அவள் மனநிலையை மாற்ற முயன்றாலும் அவன் உள்ளமும் கனத்துதான் வழிந்தது. அத்தியாயம் 8. நேரம் அதிகாலை 5:15. அணிந்திருந்த உள்ளன் ஸ்வெட்டர் குல்லா கையுறைகள் போக போர்த்தியிருந்த போர்வையையும் மீறி உடல் உதறல் எடுக்க உஃப் என்று வாயை குவைத்து ஊதிய மிஷேல் குளிரால் நடுங்க ஆரம்பித்தாள். தன் கைப்பையில் வைத்திருந்த மேலங்கியை எடுத்து அதையும் அணிந்து கொள்ள செய்த நிதின், எனக்கும் குளிருது, இல்லைனா என் ஜக் என்னை கழட்டி கொடுத்து சீன் போட்டிருக்கலாம் என்றான் கிண்டலாக. அவள் முறுவலித்தாலும் அவன் சொன்ன நகைச்சுவை புரியவில்லை என்பது விழிகளில் தெரிய தாங்கள் இருவரும் சூழ்நிலையை எண்ணியவனுக்கு சிரிப்பு வந்தது. ஹே, என்ன உனக்கு நீயே சிரிக்கிற? இல்லை, இதுவே இந்தியன் சினிமாவாக இருந்திருந்தா இங்கே ஒரு ரொமான்ஸ் சீன் ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோ சாட்டையை கழட்டி கொடுத்து ஹீரோயினை இம்ப்ரெஸ் செஞ்சிருப்பான் என்க. அப்படியா என்ன என்றாள் அவள். காமிக்கிறேன். அவன் சில திரைப்பட காட்சிகளை யூடியூபில் தேடி எடுத்து காட்டினான்.
சிக்ஸ் பேக் வைத்திருந்த பாடி பில்ட் ஹீரோக்கள் சட்டை நீக்கி தங்கள் புஜம் காட்டி ஹீரோயினுக்கு முல்லைத்தேர் கொடுத்த பாரி போன்ற முகபாவனையுடன் பொருத்திவிட்டு கொண்டிருந்தனர். அப்பா அவனுக்கு குளிராதா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. குளிராது, ஏன்னா அவன் ஹீரோ. பாவல அவன் இப்படி வெறும் உடம்பா நின்னா? அதுக்கு தானே அடுத்த சீன் இருக்கு, வெயிட் அண்ட் வாட்ச். அவன் சொன்னது போலவே பெண் காதல் பார்வை பார்க்க அவனும் பார்க்க ஆலிங்கனம் நிகழும் அடுத்த காட்சியில் இருவருக்கும் சிரித்து சிரித்து கண்களில் தண்ணீரே வந்துவிட்டது. ட்ராமாட்டிக்காக இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்கு. தட்ஸ் த பவர் ஆஃப் ஃபேண்டசி. லவ் மேடம், லவ். நல்ல லவ். அது எப்படி பார்த்த உடனே லவ் வரும்? வருதே, இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருந்தால் வருமா இருக்கும். நிதின் தன் காலரை பெண் பக்கத்தில் இருந்து உயர்த்தி விட்டு கொள்ள அவன் ஏற்கனவே அப்படி செய்ததை கவனித்திருந்தவள், ஹே இது என்ன ஸ்டைல், நல்லா இருக்கு என்றாள். எங்கள் ஊர் ஹீரோ ஒருத்தரோட ஸ்டைல். அவன் மீண்டும் செய்து காட்ட அவளும் செய்ய முயன்று தோற்று பிறகு ஒரே நேரத்தில் சட்டையின் முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் தூக்கிவிடும் லாவகம் புரிய இருவரும் ஒரே நேரத்தில் செய்து பார்த்து சிரித்து கொண்டனர். கொஞ்ச நேரம் சில பாடல்களை பார்த்தார்கள். நேரத்தை தள்ள வேண்டுமே. உங்க ஊர்ல எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடுவீங்களா என்றாள் மிஷேல். இதுதான் இந்திய படங்களை பார்க்கும் வெளிநாட்டு நண்பர்கள் முதலில் கேட்கும் கேள்வி. ஸ்க்ரீனில் தான் எல்லாம். எப்படி இங்கே இருக்கிற ஒரிஜினல் வாழ்க்கையை சொல்கிற படங்களை விரல் விட்டு எண்ணலாமோ அப்படி தான் அங்கேயும். இதெல்லாம் மியர் என்டர்டெயின்மெண்ட் படங்கள். அவன் பாக்ஸ் ஆஃபீஸ் செட்டுகளையும் சில வாழ்வியல் காட்சிகளையும் தேடி காண்பிக்க அவள் ஆர்வமாக பார்த்தாள். உங்கள் ஊர் பயங்கர வெர்சடைல். எத்தனை மொழி, எத்தனை விதமான வாழ்க்கை முறைகள். இன்ட்ரெஸ்டிங். எஸ் இட் இஸ். அவன் ஸ்வைப்பிங் கொண்டே சென்ற ஒரு காணொளியில் அம்மாவை லவ் பண்ற பசங்க ஒய்ஃப் மேல அதிகாதலோடு இருப்பாங்க என்ற டயலாக் வர சப்டைட்டிலில் பார்த்து புரிந்து கொண்டவள் குறும்பாக முகம் தூக்கி அவனை பார்த்தாள். உனக்கும் அம்மா மேல பாசம் தானே? உன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்குவியா? யாருக்கு தெரியும், நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா? அவள் பட்டென்று பார்த்துவிட்டு அவன் முகத்தில் இருந்த சிரிப்பில் முஷ்டியை மடக்கி குத்தினாள். வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இப்படி கொக்கி போடக்கூடாது. மோக்கியா கேள்வி கேட்டா? என் ஒய்ஃபை நான் என்ன பார்க்கறது? அவ என்ன நல்லா பார்த்துக்கிட்டா போதும். அவன் மவ்யமாக முகம் வைத்து சொல்ல அவள் குலுங்கி சிரித்தாள். நீ பிழைக்க தெரிஞ்சவன் தான் போ, ஈஸியா கவிழ்த்துடுவ. நீ கேட்ட, நான் சொன்னேன். அதுக்கு இப்படி ஒரு பழியா? ரொம்ப நல்லவன் தான் நீ. கலாட்டாவாக பேசிக்கொண்டே சிறிது நேரம் ரீல்ஸ் பார்த்தவர்கள் அப்படியே கண்கள் மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டனர். நல்ல வேலை இந்த மொபைல் இருக்கு, நெட்வொர்க் வேலை செய்யுது, இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். என்னால் முடியவே முடியல. இதுக்கு மேலே முடியாது நித்தேன். பேச்சு வாக்கில் மறந்திருந்த மிஷேல் தலையை இடவலமாக ஆட்டி அடிவயிற்றை பிடித்து கொள்ள கவலையுடன் அவளை பார்த்த நித்தேன் என்ன செய்வது என்று காரிலிருந்து இறங்கி சுற்றிலும் கண்களை ஓட்டினான். இறங்கி வா மிஷேல், வேற வழியே இல்லை. அவன் அழைக்க அவள் தயங்கினாள். இப்படி வெட்ட வெளியில 2 நிமிஷம் நடந்தா அந்த பக்கம் இருக்கிற புதற்குள்ள போயிடலாம். ரோட்டில் இருந்து பார்த்தா தெரியாது. நான் தான் கூட இருக்கேன்ல, வா. அவன் காட்டிய திசையில் பலரும் நடந்து கொண்டிருக்க இப்படி வெளியில என்ற தயக்கம் இருந்தாலும் அவளால் அதற்கு மேல் முடியவில்லை. இரவிரவாக இன்னும் எவ்வளவு நேரம் இயற்கை உபாதையை அடக்கி வைப்பது? அவள் கதவை திறந்து இறங்க காரை சுற்றி குவிந்திருக்கும் பணியில் கால் சர்ரென்று உள்ளே போனது. தடுமாறியவளை அருகே வந்த நித்தின் விழாமல் பிடித்து கொண்டான். என்ன இப்படி கொட்டுது நித்தி? உள்ளே இருக்கும்போது தெரியல. பனி முழு வீச்சில் கொட்டியபடி இருந்ததில் ஒவ்வொரு வாகனத்தை சுற்றியும் செவ்வக வடிவகத்தில் வெண்துகள்கள் எல்லை வரைந்திருந்தன. விழுந்து கிடந்த ட்ரக்குகளை இப்போதைக்கு எடுக்க முடியும் என்று தோன்றவில்லை. பல பல மைல்களுக்கு அப்பாலும் நெடுஞ்சாலையில் தேங்கி நின்ற வாகனங்களை சில செய்தி நிறுவனங்கள் ட்ரோன் அனுப்பி ஏரியல் வியூவில் லைவ் காணொலி காட்ட எப்படிப்பட்ட இடைஞ்சலில் மாட்டியிருக்கிறோம், எப்பொழுது வழி கிளியர் ஆவது, எப்போது வீடு சென்று சேர்வது என்ற கவலை அங்கிருந்த அனைவரையும் வியாபித்திருந்தது. அது நேரம் வரை கார் கதவுகளை ஏற்றி வைத்திருந்தவர்கள் கூட பெட்ரோல் தீரும் கவலையில் வண்டியை நிறுத்தி ஜன்னலை திறந்து ஒருவருக்கொருவர் உச்சி கொட்டி தங்கள் செழிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தனர். நாம கூட பரவாயில்ல, வயசானவங்க குழந்தைங்க எவ்வளவு நேரம் இந்த குளிர்ல இருப்பாங்க. கால்களும் விருக்க ஆரம்பிக்க பேசியபடி ஒருவரை ஒருவர் தாங்கி கீழே விழாமல் சாலையோரம் இருந்த மிகப்பெரிய புதர் அருகே சென்று திரும்பி வந்தனர். இயற்கை சீற்றம் கொண்டு என் ஆதிக்கத்துக்கு முன் உங்கள் நவீனம் ஒன்றும் பொருட்டே அல்ல என்று அரைக்கோவல் விடும்போது நாகரிகம் பார்ப்பது எங்கே? மீண்டும் அப்படியே கைகளை பிடித்து விழுக்கி விழாமல் வந்து சேர்ந்தவர்கள் கார் அருகில் இருந்த மற்ற வாகனவாசிகளிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு குளிர்காற்று தாக்கியதில் வெளியே நிற்க முடியாமல் காருக்குள் புகுந்து கொண்டனர். இப்போ பசிக்குது. அவள் அழுத்தம் நீங்கிய சுவாதீனத்தில் கால்களை நீட்டி மீண்டும் வயிற்றை தடவிக்கொள்ள,
இன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணுமே இல்லையே என்று நிதின் தன் பையை திறந்து ஏதாவது உள்ளதா என்று பார்த்தான். எப்போதோ போட்டு சப்பளித்து கிடந்தன 2 கிரனோலா பார்கள். நல்ல வேலை இருக்கு, இந்தா. அப்பா தெய்வமே, கொடு கொடு. அவனிடமிருந்து ஒன்றை பறித்து வேகமாக அவள் பிரிக்க நிதின் சிரித்து கொண்டே தன் வசம் இருந்ததையும் நீட்டினான். இதுவும் வேணுமா? எனக்கு ஒன்றும் பசிக்கல. நீயும் சாப்பிடு என்று சைகில் சொன்ன மிஷேல் அவன் அப்படியே வைத்திருந்ததில் அவனிடமிருந்து பிடுங்கி கவரை பிரித்து நீட்டினாள். அவனிடம் சாப்பிடு என்று கண்களாலேயே கட்டளையிட்டு அவள் உரிமை கோபத்தில் சிரித்தவன் தானும் சாப்பிட்டான். மொபைல் சார்ஜர் உள்ளதா என்று பக்கத்து கார் முதியவர் கேட்க இவன் தன் அடாப்டரை எடுத்து நீட்டி இறங்கி நின்று அவருடன் பேச ஆரம்பித்தான். பேசும் இருவரையும் புன்னகையுடன் பார்த்தபடி அந்த முழு பாரையும் ஒவ்வொரு கடியாக மென்ற மிஷேல் ஏதோ வினோத உணர்வுகளுக்குள் இழுபட்டு கொண்டே செல்வது போல உணர்ந்தாள். எத்தனையோ நாட்கள் பசியோடு தூங்கியிருக்கிறாள். ஒரு முறை 2 நாட்கள் ஒன்றுமே சாப்பிடாமல் பள்ளியில் இருந்த ஃபவுண்டனில் தண்ணீர் மட்டும் பருகி இருந்திருக்கிறாள். ஒரு நாளும் பசிக்கிறது என்று ரோஷம் துறந்து யாரிடமும் எதையும் கேட்டதில்லை. இவனிடம் எப்படி கேட்க தோன்றியது? நேற்று இரவுதான் அறிமுகமான ஒருவனை அந்நியமாக எண்ண முடியவில்லையே, ஏன்? அவன் சற்று முன் தன் கைப்பிடித்து நடந்து பாதுகாப்பான இடமாக பார்த்து அவளை உள்ளே அனுப்பி கண்ணியமாக சற்று தள்ளி நின்று கண்காணித்து கொண்ட விதம் பொழியும் இப்பனி துகள்களாக மனதில் ஒரு சில்லிப்பை புகுத்திருந்தது. அதுவரை உணர்ந்திராத இதமான ஒரு உணர்வு, என்னையும் கவனித்து பார்க்க ஆள் இருக்கிறது என்கிற ஆசுவாசமா, இல்லை வெளியே கணத்துக்கு கணம் உயர்ந்து செல்லும் பனி குவியல் போல அவன் மேல் படிந்து வளரும் உரிமை உணர்வா? அடுத்திருந்த காரில் உள்ள இளம்பெண்ணிடம் நிதின் சிரித்து பேசுவதைக் கண்டு தனக்குள் பொறாமை முகிழ்வதை உணர்ந்த மிஷேல் வேகமாக தன் தலையை குலுக்கி கொண்டாள். என்னாச்சு, இன்னும் பசிக்குதா? அவன் லேசாக திறந்திருந்த ஜன்னல் வழி கேட்டுவிட்டு குளிர் தாங்கவில்லை என்பது போல அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்லி உள்ளே வந்து அமர்ந்தான். என்றவள் கனிந்த கண்களுடன் அவனை ஏறிட்டாள். என்னவோ இன்னைக்குதான் உன்னை பார்த்தேன்னு நம்ப முடியல. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ கம்ஃபர்டபுள். ஐ ஃபீல் சேஃப் வித் யூ. நீ கண்ணியமானவன். உன்னுடன் இருக்கும்போது நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்று இரவு முழுவதும் தனித்து தன்னுடன் இருக்கும் ஒரு பெண் சொல்வதை விட ஒரு ஆணுக்கு வேறென்ன பெரிய பாராட்டு கிடைத்துவிடும்? உள்ளே நிகழ்ந்தாலும் கேலியாக உதடு பிதுக்கி முறுவலித்தவன், உனக்கு பசி அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். மயக்கத்தில் ஏதேதோ வளர ஆரம்பிச்சிட்ட என்று குறும்பாக பார்க்க, உன்ன அவன் கழுத்தை இருக்க கை கொண்டு போன மிஷேல் முறைத்து பென்சரித்தாள். சற்று நேரத்தில் அருகில் உள்ள எக்ஸிட் வழியே நெடுஞ்சாலைக்குள் வந்த சில வாலண்டியர்கள் தண்ணீர், அத்தியாவசிய மருந்து, பேட்டரி பொருந்திய ஹீட் பேடுகள் என்று விநியோகிக்க வர உள்ளே மாட்டியிருந்தவர்களுக்கு கடவுளை கண்டது போல இருந்தது. அவர்கள் கூட வாகனத்தை கொண்டு வர முடியாமல் நடந்துதான் வந்திருந்தார்கள். மிஷேலும் நித்தினும் இறங்கி தங்கள் காரை போட்டிவிட்டு பொருட்களை தர அவர்களுக்கு உதவி செய்ய இன்னும் பல இளைஞர் இளைஞர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஒரு மாதிரி இறுக்கமாக விடிந்த அந்த அதிகாலை பொழுதில் சற்றே மலர்ச்சி பரவ ஆரம்பித்தது. கொண்டு வந்த பொருட்களை விநியோகித்து அவர்கள் திரும்ப நன்றி சொல்லி வண்டிக்குள் அடைக்கலம் புகுந்த நேரம் நித்தினுக்கு மீண்டும் வாய்ஸ் மெசேஜ் வந்தது. எங்கடா கண்ணா இருக்க, இந்நேரம் வந்திருக்கணுமே. ஆதுரமாக செவியை தாக்கிய அக்குரலின் தவிப்பு என்னவோ செய்தது மிஷிலை. இப்ப கார் நிற்கதானு செய்து பேசிட. இதோ கிளியர் ஆகட்டும், பேசுறேன். அவங்களும் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வாய்ஸ் மெயில் அனுப்பிட்டாங்க. ஒரு தடவையாவது பேசினியானே. இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான். அப்பா தூங்கிட்டு இருப்பாரு. சின்ன சத்தம் கேட்டால் கூட எழுந்துருவாரு. ஆனாலும் யூஆர் சோ கோல்டு. அவள் திட்டுவதை அவன் அழுத்தமான புன்னகையுடன் வாங்கி கொள்ள அவளுக்கு எரிச்சலானது. இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும், இருக்கிறவங்களுக்கு அலட்சியம்தான். ஒரு மாதிரி குரலில் சொன்ன மிஷேல் பழையபடி முகம் தூக்கிக் கொள்ள, மிஷேல் இன்று முணுமுணுத்தானே தவிர நித்தினும் மறுபுறம் திரும்பிக் கொண்டான். காரில் சற்று நேரம் மௌனம் 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 மட்டுமே. போதும் உங்கள் பேசாதவம் என்பது போல மீண்டும் இருவரது அலைபேசிகளும் அதிர்ந்தன. குழந்தை கடத்தல் பற்றிய 3வது ஒலிபரப்பு செய்தியை தாங்கியபடி. அத்தியாயம் 9. நேரம் காலை 7 மணி. இன்னுமா கண்டுபிடிக்கல? நேத்து ராத்திரியிலிருந்து அலர்ட் மட்டும் அனுப்புனா போதுமா? தேட வேண்டாம்? அந்த குழந்தை எங்க இருக்கோ, என்ன கஷ்டப்படுதோ? கோபத்தில் மிஷலின் மூக்கு விரிந்து அடங்குவதை கண்ட நிதின், தேடாம இருப்பாங்களா? இங்க இருக்கிற பிரைவசி விதிகளை ஒவ்வொருத்தர் வீட்டையும் தட்டி திறந்து பார்க்க முடியாதுல்ல என்று நிதர்சனம் சொல்ல, தேவைப்பட்டா அப்படின்னு தான் தேடணும். ஒரு குழந்தையோட உயிருக்கு முன்னாடி என்ன போடலங்க பிரைவசி என்றாள் மிஷல் ஆத்திரமாக. ஒரு நாய்க்குட்டி காணாம போனா கூட அதோட டேகை வச்சு கண்டுபிடிக்க 1000 வழி இருக்கு. குழந்தைங்க காணா போனா மட்டும் இப்படி அலர்ட் அனுப்பிட்டு சும்மா இருக்க வேண்டியது. இப்படி கடத்தி தெருவில் விடப்பட்டு ஸ்டேட் கண்ட்ரோல்ல வர பசங்களோட நான் இருந்திருக்கேன் நிதி.
என்ன மாதிரி ஒதுக்கப்படுற குழந்தைங்களோட வலியை விட இப்படி காணாம போக வச்சு யார் வீட்டிலோ அடைக்கலம் புகுந்து வளரவங்க வலி இன்னும் அதிகம். விவரம் தெரிஞ்சு பசங்க அடையாளம் சொல்லி தேடி பெத்தவங்களை போய் சேர்ந்துட முடியும். இதோ இந்த குழந்தை மாதிரி 2-3 வயசுக்கு என்ன விவரம் தெரியும் சொல்லு? அவள் பார்த்திருக்கும் உலகம், அதில் உள்ள கொடுமைகளும் அவளுக்கு அதீத பதட்டம் தருவதை உணர்ந்து கொள்ள முடிய நிதின் அமைதியாக கேட்டுக்கொண்டான். சயின்ஸ் வளர்ந்து என்ன புண்ணியம்? எங்களை மாதிரி அனாதை குழந்தைங்க உருவாகிறதுக்கு தான் அது உதவுது. உன் வலி புரியுது மிஷேல். ஆனாலும் மனுஷங்க பண்ற தப்புக்கு அறிவியல் என்ன செய்யும்? எத்தனையோ பேரோட குழந்தைங்க ஏக்கம் தீர்த்து வைக்கிற அறிவியல் உன் விஷயத்துல தப்பி போனது துரதிருஷ்டமே தவிர அதுக்கு அறிவியலை குறை சொல்ல முடியாது. அவன் சொல்வது 100% சரி என்றாலும் கூட அவனால் ஏற்க முடியவில்லை. கோபம் வந்தால் எப்போதும் செய்வதையே செய்தாள். நறுக் நறுக் என்று நகங்களை கடிக்க ஆரம்பித்தாள். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏன் இப்படி கடிக்கிற? அவள் விரல்களை எடுத்து விட்டவன், உன்ன மாதிரியே நகம் கடிக்கிற ஒரு உருப்படி இருக்கு, என் ஃப்ரெண்டை காமிக்கிறேன் இரு என்றபடி தன் அலைபேசியில் ஏதையோ தேடி எடுத்து காட்டினான். நண்பன் என்றதும் நிதின் வயதில் எதிர்பார்த்த மிஷேல் திரையில் தெரிந்த துரு சிறுவனை கண்டு புன்னகை மலர்ந்தாள். யார் இது நிதி? டக்லிங். வாட்? டக்லிங்? வாத்து குஞ்சுன்னு ஒரு பேரா? அவள் சிரிக்க, இதை பாரு. அவன் அடுத்து காட்டிய வீடியோவில் 4 வயதுக்குள் இருக்கும் அச்சிறுவன் ஒரு வாத்து கூட்டம் பின்னால் அந்த குஞ்சுகள் போலவே கால்களை வளைத்து வளைத்து ஓட அவள் வெடித்து சிரித்தாள். சோ ஸ்வீட். இதனால தான் அவன் பேரு டக்லிங். என் அம்மா வச்ச பேரு, ஒரிஜினல் பேரு ஜாக். பக்கத்து வீட்டு பையன். இது அவன் அப்பா. அவன் அடுத்து காட்டியதில் அக்குழந்தையும் அவன் தந்தையும் நிதினுடன் ஆளுக்கு ஒரு ஸ்கேட்டிங் போர்டுடன் இருக்க அவள், வாவ், இவர் என்ன மாடல் மாதிரி இருக்காரு என்றாள். ஏதோ ஹாலிவுட் மாடல் போல அந்த இளைஞன் அவ்வளவு மிடுக்காக கம்பீரமாக இருந்தான். ஸ்காட் பயங்கர ஸ்மார்ட். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கண்ணு மூடி உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துடுவேன்னு அம்மா விளையாட்ட சொல்லி அப்பாட்ட மறுப்பு வாங்குவாங்க. பார்க்க மட்டும் இல்ல, ஆளும் செம கூல் டைப். அடுத்தடுத்த படங்களில் இவன் அம்மாவும் நிதினும் அக்குழந்தையுடன் விளையாடுவது போல நிதினும் அவனும் ஸ்பைடர்மேன், பேட்மேன் உடையில் புல்வெளியில் படுத்து சண்டையிடுவது போல பல படங்கள் இருக்க கியூட். அவள் சிரித்துக்கொண்டே ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்தாள். மற்ற புகைப்படங்களில் சற்று இறுக்கமாய் தெரியும் நிதினின் தந்தை கூட டக்லிங்குடன் வாழ்போர் செய்யும் படத்தில் பற்கள் தெரிய சிரித்தார். நைஸ். இவன் அம்மா எங்க காணோம்? ஒரு போட்டோல கூட இல்ல. இவன் அம்மா எங்க தான் நீ சொன்ன அறிவியல் பிளே பண்ணது. அவன் அர்த்தமாய் நிறுத்த மிஷேல் புரியாமல் பார்த்தாள். தன் பாலின ஈர்ப்பு கொண்ட ஸ்காட் தனக்கான குழந்தையை ஒரு வாடகத்தாய் மூலமாக பெற்று வளர்ப்பதை நிதின் சொல்ல அவள் என்ன உணர்வதென்றே தெரியாமல் பார்த்திருந்தாள். நீ சொன்னா நம்புவியோ என்னவோ, ஸ்காட் அவர் பையனை அப்படி பார்த்துப்பாரு. நான் கூட இவ்வளவு சிரத்தையா இவனை வளர்த்ததில்லை. உன்னை பார்த்து எனக்கே கில்ட்டியா இருக்கு. நீ ஒரு நல்ல அப்பான்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சும்மா பேச்சுக்கு சொல்லல, நல்லானா அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. அவன் சொன்னது புரிந்தாலும் நாளை பின்ன அந்த குழந்தை அம்மாவை தேடாதா? வழக்கமற்ற குடும்ப அமைப்பில் வளர்வதால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் குழம்பி போகாதா என்ற கேள்வி எழுந்தது மிஷேலுக்கு. தேடலாம், தேடாமையும் போகலாம். யார் கண்டா? இங்க பல ஸ்பிளிட் ஃபேமிலிஸை பார்த்து வளர குழந்தை நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும்னு இப்பவே சொல்ல முடியாது. ஆனால் ஸ்காட் அப்படி ஒரு ஏக்கம் வர விதமா அவனை விட மாட்டாருன்னு மட்டும் எனக்கு நிச்சயம். ஆனாலும் இயற்கையாகவே ஒரு இன்ட்யூஷன் இருக்குமோ என்னவோ. அவனுக்கு என் அம்மானா அவ்வளவு பிரியம். அம்மாவுக்கும் அவன் ரொம்ப பெட். எனக்கு இங்கே இருக்க ஆசையாக இருக்குன்னு செல்லம் கொஞ்சம் நிறைய நாள் எங்கேயே ஸ்லீப் ஓவர் பண்ணிடும். அம்மாவும் ஆசையாக வச்சுப்பாங்க. அப்பா கூட அவன் போடுற டியூனுக்கு ஆடுவார். நல்ல நாளையே என்னை கண்டுக்க மாட்டாங்க. ஏண்டான்னு தான் சண்டை போடணும். அவள் இப்போது அவன் அனுமதி வேண்டாமலே புகைப்படங்களை புரட்டி டக்லிங்கை, ஸ்காட்டை இவர்கள் எல்லோருமாக தனித்தனியாக அக்குழந்தையுடன் இருக்கும் புகைப்படங்களை பார்த்திருந்தாள். அவற்றில் தெரிந்த பிரியத்திலும் மகிழ்ச்சியிலும் பறவை தன் முட்டையை அடைக்காப்பது போல ஸ்காட் தன் மகனை அணைத்து பிடித்திருக்கும் விதத்தில் தெரியும் பிரியத்தையும் கண்டவளுக்கு மனசு வெம்மியது. கண்களில் நீர் தொளிர்த்தது. மிஷேல், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நல்ல பேரண்ட்ஸ் அமையாம போனாங்க நித்தி? நான் செஞ்ச தப்பு என்ன? உடைந்து போனவளின் தோல் வளைவை அவன் ஆதூரமாக பிடித்து விடுத்தான். ஐ எம் ரியலி சாரி மிஷேல். அறிவியல் தப்பு இல்லை, அதை பயன்படுத்துகிறவங்களை பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான்னு முடிவு செய்யலாம்னு சொல்லதான் டக்லிங் பற்றி சொன்னேன். புரியுது நித்தி, புரியாமல்ல. 2 பக்கமும் கூர்மையா இருக்கிற கத்தி அது. தப்பானவங்க கைக்கு போய் சேர்ந்ததுல கைவிடப்பட்டவன் நான். அந்த ஆத்திரந்தான். அவளின் ஆதங்கத்திற்கு எந்த ஆறுதல் வார்த்தையையும் பதிலாக முடியாது என்று நினைத்து கொண்டான் நிதின்.
தன் ஜீன்கள் சுமந்து ஒரு குழந்தை உலகுக்கு வரலாமா வேண்டாமா, எப்போது வர வேண்டும், எந்த வழியில் வரலாம் என்பது வரை ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணின் முடிவு, தனிப்பட்ட ஒரு ஆணின் முடிவு. பிறந்த பெண் அது ஒரு தனித்த உயிர், வெறும் உயிர் மட்டுமல்ல, உணர்வுகளும் கொண்ட ஜீவனுக்கு அனைத்து ஆசாபாசங்களும் உண்டு. இதை உணராமல் சுயநலமாய் விலகிக் கொள்ளும் மனிதர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். இவள் பெற்றோர் போல, ஜானட்டின் பெற்றோர் போல. பெற்றவர்களால் நிராகரிக்கப்படும் வழி அக்குழந்தைகளின் வாழ்நாள் சிலுவை என்று புரியாமல் பாதியில் அறுத்து கொண்டு செல்பவர்களையும், அது அவரவர் உரிமை என்று இந்த பொறுப்பற்ற நடத்தைக்கு ஜால்ரா தட்டுபவர்களையும் என்ன சொல்ல? தங்கள் வழி பிறக்கும் குழந்தைகளை சரியாக பாதுகாத்து வளர்க்க இயலாதவர்கள் பெற்றுக்கொள்ளவே கூடாது. பெற்றுக்கொண்டால் அதை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று சட்டமே கொண்டு வர வேண்டும் என்று மிஷேல் புரிந்து தள்ள அவன் ஆமோதிப்பாய் தலையசைத்தான். இப்போது அவள் கைகள் மட்டும் அவன் வசமல்ல, அவள் தலையும் உணர்ச்சி வேகத்தில் அவன் தோளில் சாய்ந்திருந்தது. சில நிமிடங்கள் கழித்தே அதை உணர்ந்து விலகி அமர்ந்தவள், வாழ்க்கையில ஒரு முறையாவது அவங்கள பார்த்து சமூகத்துல அவங்க கட்டி வச்சிருக்கிற பிம்பத்தை உடைக்கணும்னு செய்வேன், செய்யாம விட மாட்டேன் என்று சோல் உரைப்பது போல சொல்ல நிதின் அவளை ஆயாசத்துடன் பார்த்தான். அத்தியாயம் 10. நேரம் காலை 8. பனிமலைகளுக்கு நடுவே சூரியன் மெல்ல எழுந்து வர ஆரம்பிக்க, செமையா இருக்குல்ல என்றபடி நிதின் பேச்சை மாற்ற முயன்றான். உண்மையிலேயே அந்த காட்சி அத்தனை அழகாக இருந்தது. ஆனால் கொதித்து கொண்டிருந்த மனத்துடன் இருந்த மிஷேலுக்கு அதை ரசிக்க இயலவில்லை. பியூட்டிஃபுல் என்றவள் திரும்பவும் அதே டாபிக்கை எடுத்து பேச ஆரம்பிக்க, இவ்வளவு கிரட்ஜ் தேவை மிஷேல் என்றான் நிதின் ஆதங்கத்துடன். அவங்கள தேடி பிடிச்சு பார்த்து என்ன செய்ய போற? இதே யோசிச்சுட்டு இருந்தா உன் மன நிம்மதி தான் போகும். 2 பேருமே இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு அதுல போயிட்டு இருக்கும்போது, மோரோவர் நீ இப்ப வெளியில வந்துட்ட. திரும்ப திரும்ப காயத்தை நக்கி பார்க்கறது அந்த நேரத்துக்கு வேணா சந்தோஷம் தரும், ஆனால் நிரந்தரமா மனசுல ஒரு பாரத்தை ஏற்றி வச்சிடும். வேண்டாம், ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட் என்றான் நல்ல நண்பனாக. காலங்காத்தாலேயே நிதின் பாப்பாட்ட இருந்து தத்துவமா என்று எள்ளலாக சிரித்தவள், பேசுறது ரொம்ப ஈஸி நிதி, அதை கோத்ரூ செஞ்சிருந்தாதான் என் வலி என்னன்னு உனக்கு புரியும் என்றாள் ஆழமான குரலில். மிஷேல், உனக்கு எல்லாமே இருக்கு நிதி. நல்ல குடும்பம், உன் மேல பாசத்தை பிழிகிற அம்மா அப்பா, இதோ நீ வச்சிருக்கிற ஹை என்று காரே சொல்லுதே உன் லக்ஸுரி லைஃப் ஸ்டைல. உன்னால என் வலிய புரிஞ்சுக்க முடியாம போறது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஒரு பொருள் இல்லாத பார்வையுடன் அவளை பார்த்தவன் மெல்ல புன்னகைத்தபடி அலைபேசி திறந்து நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பித்தான். இதுக்கும் சிரிப்புதானா? அவள் எரிச்சலுடன் கண்களை மூடிக்கொண்டாள். பணியை சுத்தப்படுத்தும் இயந்திரங்கள் ஒரு வழியை மட்டும் சுத்தமாக்கி கனரக தூக்கு இயந்திரம் பொருந்திய வாகனங்களை உள்ளே விட அவை மெல்ல ட்ரக்கு விழுந்து கிடக்கும் இடம் நோக்கி வருவதை ஏரியல் வியூவில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் உள்ளே வந்த 2 வாலண்டியர்கள் இந்த முறை உணவு கொண்டு வந்தார்கள். வழி முழுவதும் அடைப்பட்டு விட்டது. இனி தாங்கள் வருவது இயலாத விஷயம். ட்ரக்கை தூக்கி சாலையை சரி செய்யும் வரை இருப்பதை வைத்து சமாளியுங்கள் என்று அவர்கள் தகவல் சொல்ல சுற்றிலும் இருந்தவர்கள் கவலையுடன் கேட்டுக்கொண்டார்கள். இவர்கள் பங்காக 2 பிரெட் ரோல்களை அவர்கள் வற்புறுத்தி கொடுக்க நன்றி சொல்லி வாங்கிய நிதின் மிஷேலிடம் எதுவும் பேசாமல் இருவருக்கும் இடையில் இருந்த ஹேண்ட் ரெஸ்டில் வைத்து எடுத்துக்கோ என்று விட்டு கதவை திறந்து இறங்கி சென்றுவிட அவன் உம்மென்றானதில் அவளுக்கு கண்ணு கரித்து கொண்டுதான் வந்தது. எத்தனை அற்புதமான காலை வேளை இது! தான் ஏன் ஏதேதோ பேசி கெடுத்துக் கொள்கிறோம்? அவளுக்கே புரியவில்லை. திரும்பி அவன் வந்தபோது 1/2 மணி நேரம் கழிந்திருந்தது. அப்போதும் காரில் ஏறாமல் வெளியவே நின்றான். எங்க போன நீ? கண்ணாடி ஜன்னலை இறக்கி கேட்டாள் மிஷேல். லேசான தோள் குலுக்கலை பதிலாக்கியவன் காரில் சாய்ந்து நின்றபடி இயர்போனை மாட்டிக்கொள்ள அவளுக்கு ஐயோ என்றானது. உள்ள வாயே நித்தி, வெளியில குளிருது. தட்ஸ் ஓகே என்று அவன் அப்படியே நிற்க, என் மேல கோவமா என்றாள் கண்கள் சுருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல என்றாலும் அம்முகத்தில் வழக்கமான புன்னகை இல்லை, நட்பு இல்லை, இறுக்கம் பூசியிருந்தன விழிகள் 2. நான் ஏதோ கோவத்துல. சரி, எதுக்கு பூசி மெழுகணும்? நேர்மையாவே சொல்றேனே. பொறாமையில பேசிட்டேன், நானே ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ இப்படி பேசாம இருக்காத. நேற்று இரவு அறிமுகமானவன்தான். ஓரிரு முறை கல்லூரி நிகழ்வுகளில் வளாகத்தில் பார்த்திருந்தாலும் பரிச்சயம் இல்லாதவன். இவனிடம் எந்த தடையும் இல்லாமல் சகலமும் கொட்டியதும் போக அவனது பாராமுகமும் ஏன் தன்னை இத்தனை துன்புறுத்துகிறது? அவளுக்கே புரியாமல் இருந்தது இந்த உணர்வு. அவன் அலைபேசி அதிர்ந்து அழைத்து அம்மாவின் குரல் செய்தி வந்து விழுந்ததில் அவன் ஜன்னல் வழியே பாய்ந்து சட்டென்று எடுத்துக்கொண்டான். என்னடா கண்ணா, எங்க இருக்க நீ?
அந்த குரலில் வழிந்த பிரியம் மனதை ஆதுரமாக்க நெகிழ்வும் கனமுமாக வினோதமாக உணர்ந்தாள் மிஷேல். சிவந்திருந்த மூக்கை நெருடி உறிஞ்சி கொண்டவளுக்கு அப்போதுதான் அந்த வித்தியாசம் புரிந்தது. ஏன் ஒவ்வொரு முறையும் குரல் செய்தி அனுப்புகிறார் இவர்? இப்போதுதான் விடிந்து விட்டதே. அது மட்டுமில்லாமல் இதென்ன ஒரே மாதிரி குரல், ஒரே மாதிரி கேள்வி. பெண்ணே ஒலிக்கும் காலிங் பெல் ஒலி கூட போன தடவை கேட்ட மாதிரியே. எப்படி அதுவும் ஒரே மாதிரியாக? அவள் வேகமாக சிரிந்து கண்ணாடி கதவு வழியாக அவன் கைகளில் இருந்ததை பறித்தாள். ஏய் என்றவளை லட்சியம் செய்யாமல் அவள் அலைபேசி ஆராய வழக்கமாக வரும் எந்த அழைப்புகளிலும் இந்த குரல் செய்தி வரவில்லை. பிறகு எங்கிருந்து வருகிறது? மிஷேல், என்ன செய்றனே? அவனும் காருக்குள் வந்தமர்ந்து அவள் கையில் இருந்ததை வாங்க பார்க்க அவள் போக்கு காட்டி வேகமாக ஆராய்ந்தாள். என்னவென்று கண்டு கொண்டவளுக்கு முகம் அப்படியே சொண்டி போனது. ஏமாற்றமும் கோபமுமாக அவனை பார்க்க அவன் அலைபேசியை அவள் கையிலேயே விட்டுவிட்டு இருக்கையில் தலை சாய்ந்து எங்கோ பார்த்தான். அது ஒரு ஆப். குறிப்பிட்ட இடைவேளைகளில் குரல் செய்தி வருகிற மாதிரி பதிந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆப் அது. ஏ நிதி, இதுக்கு என்னை ஏமாத்தின? நீ நல்லவன்னு காமிச்சுக்கவா? அம்மா சென்டிமெண்ட், ஹவு சீப் யூ ஆர்! எத்தனை நேரமாக ஏமாற்றி இருக்கிறான் இவன். வந்த கோவத்தில் கத்தியவள் எந்த எதிர்வினையும் சலனமும் இல்லாமல் இறுகி அமர்ந்திருப்பவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். இந்த கண்களும் வேதனை சுமந்த முகமும் பொய் பேசுமா? தன்னை ஏமாற்றி இவனுக்கு ஆகப்போவது என்ன? அந்த குரல், அதில் ஒலித்த பிரியம், அவள் பார்த்த புகைப்படங்கள் அனைத்துமா பொய்யாக இருக்க முடியும்? இல்லை, எங்கோ எதுவோ தவறுகிறது. நீ அப்படிப்பட்டவன் இல்லையே நிதி. உண்மை சொல்லு, ஏன் இப்படி ரெக்கார்டட் மெசேஜஸ் வச்சிருக்க? வாயை திறந்து பேசு நிதி. அம்மா ஏன் ஃபோன் பண்ணாம வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க? ஒருவேளை உடம்பு சரியில்லையா? பேச முடியலையா? என்ன ஆச்சு நிதி? அவன் ஒன்றும் சொல்லாமல் சிலை போல அமர்ந்திருக்க அவ்வமைதி அவள் இரத்த அழுத்தத்தை ஏற்றுவதாக இருந்தது. அத்தியாயம் 11. நேரம் காலை 10 மணி. தன்னை கேள்விகளால் துளைத்தெடுக்கும் மிஷேலின் தொல்லை பொறுக்காமல் அலைபேசியில் எதையோ தட்டி தேடிய நித்தேன் ஒரு பக்கத்தை விரித்து அவள் வசம் நீட்டினான். மிஷேல் அதிரும் நெஞ்சுடன் வாங்கி பார்த்தாள். ஓராண்டுக்கு முந்தைய செய்தி அது. படித்தவளின் முகம் வெளுத்தது. நிதி, என்ன இது? இதுல உங்க அம்மா இப்ப நல்லா இருக்காங்க தானே? அவன் தலை மறுப்பாக ஆடியதில் உள்ளம் நொறுங்கி போனது. மேலே கேட்க முடியாமல் குரல் தடுமாற மீண்டும் குனிந்து செய்தியை படித்தாள். குடியிருப்பு பூங்கா ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி மனதுள் இடியாக இறங்க மிஷேல் ஸ்தம்பித்து அமர்ந்திருந்தாள். அங்கு நடந்த கூடுகை விழா ஒன்றில் அதே குடியிருப்புக்குள் வசிக்கும் டீன் இளைஞன் ஒருவன் மிதமிஞ்சிய போதையில் சுட்டிருக்கிறான். அங்கு வந்த பேட்ரோல் போலீசால் சுற்றி வளைக்கப்பட்டு அவனும் சுடப்பட்டான் என்ற செய்தி நீண்டு கொண்டே சென்றது. இங்குள்ள பிரைவசி விதிகளால் யார் யார் என்ற பெயர் விவரங்கள் இன்றி மேலோட்டமான செய்தியாக அது இருக்க, இதுல அம்மாவும் இருந்தாங்களா? அறிவு புரிந்து கொண்டதை ஏற்க முடியாமல் மனம் விம்மியது. கண்களில் நீர் முட்டியது. இது உண்மையானதே? அவனை உலுக்கியவள் அவன் மௌனம் தாங்காமல் அவன் தோளில் அடிக்க ஆரம்பித்தாள். அவன் என்க அவள் உடைந்தே போனாள். நோ நோ, இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அவள் கரைந்து அவன் தோளை இழுத்து சேர்த்து கொள்ள நித்தின் பச்சை பொன்னாக வலித்து கிடந்த மனதுடன் அவள் வாக்குக்கு உடன்பட்டான். அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க தானே? சொல்லு சொல்லு இடியட். அம்மா இருந்திருந்தா இப்படி ஆப் செட் செஞ்சு அவங்க குரலை கேட்டுக்கிட்டே போக வேண்டிய தேவை ஏன் வருது மிஷேல்? இந்நேரம் 1000 ஃபோன் பண்ணி என்னை தொலைச்சிருக்க மாட்டாங்களா? அவங்க அன்னைக்கு கடைசியாக பேசினது தான் இந்த மெசேஜ் எல்லாம். அதுதான் கடைசின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய நேரம் பேசியிருப்பேன். பற்றற்ற குரலில் பேசி சென்றவனின் குரல் பிசகி ஒரு புள்ளியில் உடைந்து போனது. அம்மா போனதுக்கப்புறம் எப்போ ட்ராவல் செஞ்சாலும் அவங்க குரல் அடிக்கடி வர மாதிரி ஷெட்யூல் செஞ்சு வச்சுப்பேன். நம்ம வரவை எதிர்பார்த்து யாராவது காத்திருக்காங்கிறது பெரிய கொடுப்பன இல்லையா? ஏக்கமாக இருக்கும். அதுதான் இப்படி. நீ திடீர்னு வரேன்னு சொல்லவும் ஆப்பை நிறுத்த மறந்துட்டேன். கொஞ்சம் இறுக்கமாக வந்து நீ அம்மாவோட மெசேஜ் கேட்டப்புறந்தான் என் கூட பேசவே ஆரம்பித்தேன். சரி, இது ஒன்று நல்லது தானே, அப்படியே வச்சிட்டேன். அது தப்பு தான். உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல. ஐ எம் சாரி. அச்சோ, அதை விடு நிதி. அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் அங்கே போனாங்க? எப்படி? வருஷம் எங்கள் கம்யூனிட்டியில் நடக்கிற கெட் டுகெதர் தான் அது. வெள்ளிக்கிழமை அவங்கவுங்க வேலை பழுவை மறக்க ஒன்று சேரும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு யார் எதிர்பார்த்துருக்க முடியும்?
அதுவும் எங்க குடியிருப்புல இருந்த ஒருத்தனாலேயே 4 பேர் உயிர் போகும்னு யாருமே கற்பனை கூட செஞ்சிருக்க முடியாது. அவன் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் தான். அம்மாவும் அப்பாவும் நான் வந்துடுவேன்னு சீக்கிரமே அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. ஆளுங்க கத்துற சத்தமும் சுடுற சத்தமும் கேட்க டக்லிங் உள்ளே இருக்கான்னு அம்மா ஓடி இருக்காங்க. அவன் எங்கே இருக்கான்னு தேடி தூக்கிட்டு திரும்பின நேரம்தான் ஷூட்டர் கண்ணில் பட்டு. அப்போ கூட டக்லிங்கை விடலை அவங்க. அப்படியே தன்னோட உடலை சுருட்டி அவனை அணைச்சி படுத்தவங்க அந்த குழந்தைய காப்பாற்றி. ஆனால் அவங்க நிதின் இப்போது முழுமையாக உடைந்திருந்தான். மிஷேலுக்கு வார்த்தைகளே வரவில்லை. குலுங்குபவனின் தோலை மென்மையாக வருடி கொடுத்தபடி இருந்தவளின் கண்களும் ததும்பிக் கொண்டுதான் இருந்தன. பாவி பாவி டெவில் பாவட் பார் பிழியன், இவங்க என்ன பாவம் பண்ணினாங்கன்னு இதற்கு காரணமான ஈனப் பிறவியை திட்ட வார்த்தைகள் கூட சரியாக அகப்படவில்லை. என்ன மனிதன் அவன்? முதலில் மனிதன் தானா? விலங்கு என்று சொன்னால் 4 கால் விலங்குகள் கூட கோபித்துக் கொள்ளும். இம்மண்ணில் வாழவே தகுதியற்ற இழி ஜென்மம். மன அழுத்தம் மிகுந்தால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு சாக வேண்டியதுதானே? எதற்கு விலை மதிப்பற்ற பிற உயிர்களை காவு வாங்க வேண்டும்? அந்த சைத்தான் என்ன ஆனா? அந்த ராஸ்கலை சுட்டாங்களே தவிர அவன் சாகலை. அரெஸ்ட் பண்ணி கரெக்ஷன் சென்டரில் போட்டுட்டாங்க. அவனை அப்படியே குத்தி கொல்லணும்னு நான் துடிச்சேன். ஒரு ஹியரிங்கில் எங்களை பார்த்து கதறி அழுதான். சத்தியமாக பரிதாபம் எல்லாம் வரலை. அடிக்க பாஞ்ச எண்ணெய் எல்லாருமா சேர்த்து விலக்கி விட்டுட்டாங்க. துடிக்க துடிக்க அவன் சாகணுங்கிறது தான் எங்கள் லட்சியமாக இருந்துச்சு. எங்கள் 4 குடும்பம் மட்டும் இல்லை, அவன் குடும்பமும் செதறி போச்சு. அவனை பெற்றவங்க எங்கள் 4 குடும்பத்துக்கிட்டேயும் நடையா நடந்து பார்த்தாங்க. அவங்க கண்ணீரும் மன்னிப்பு இறைஞ்சலோ என் அம்மாவையும் மற்ற 3 பேரையும் உயிரோட மீட்டு தந்துடுமா என்ன? மன்னிக்க கூடிய காரியமா அவன் செஞ்சது? அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதுக்கும் கூட வேலை வைக்காம அவன் அடுத்த 6ஆம் மாதம் கரெக்ஷன் சென்டரில் சூசைட் பண்ணி இறந்துட்டான். அது அவனுக்கு போதுமான தண்டனையானு கேட்டால் நிச்சயம் இல்லை. இருந்தாலும் எங்கள் மனசோட ஆத்திரம் அப்போ தான் கொஞ்சமாவது மட்டுப்பட்டது. அம்மா படத்துக்கு முன்னாடி போய் நின்னவன் அன்னைக்கு தான் கதறி அழுத. என்னை விட்டு போக எப்படி மனசு வந்துச்சுன்னு. நிதின் காட்டிய புகைப்படங்களில் குட்டி பையன் டக்லிங் மாலைகள் சூழ்ந்த அம்மாவின் கண்ணாடி பெட்டியை கட்டி பிடித்து கொண்டிருந்தான். பாவி பாவி, இவர்கள் என்னடா குற்றம் செய்தார்கள் உனக்கு? கொடும் பாதகத்தை செய்தது அவனாக இருந்தாலும் யார் வேண்டுமென்றாலும் துப்பாக்கி வைத்துக்கொள்ள அனுமதிக்கும் சிஸ்டமும் தானே எதற்கு உடனே? கூடவே இளைய தலைமுறையை சீரழிக்கும் போதைப் பொருட்கள். வன்முறையை தூண்டும் விதமாய் நம்மை சுற்றியுள்ள எல்லாமே மாறிப்போய் உள்ளதே. 2 வயது குழந்தை கூட துப்பாக்கி எடுத்து சுடும் வீடியோ கேம் தானே விளையாடுகிறது. இந்த மாதிரி கன் கண்ட்ரோல் கொண்டு வர அட்வொகசிக்கு தான் நானும் ஸ்காட்டும் சேர்ந்து போராடுறோம். ஓ, அதுக்கு தான் அந்த கையெழுத்து சேகரிப்பா? வெறும் மதிப்பெண் வாங்க செய்யும் வேலை என்று தான் நினைத்தது இந்த உன்னத காரணத்துக்காகவா? நீ கடந்து வந்தது எந்த ஆறுதலும் சொல்லி தேத்திட முடியாது நிதி. இப்படி ஒரு நோபல் காசுக்காக நீங்க பாடுபடுறது ஐ எம் so proud of you. நானும் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறேன். ஓகே தானே? கண்டிப்பா. முயன்று முறுவலித்தவன். பழி வாங்குற வெறியில் இருக்கிறதா அம்மாவோட ஆன்மா விரும்பாது. இனி இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது. அதுக்கு முயற்சிப்போம்னு ஸ்காட் தான் சொல்லிட்டே இருப்பாரு. எதுவாக இருந்தாலும் கடந்து வரத்தானே வேணும். ஏன்னா வீட்டில் சிந்திக்கிற நிலையில இருந்தது நான் ஒருத்தந்தான். நானும் நிலையாலனா? அப்பா அவருக்கு என்னாச்சு? அவரும் கூட அம்மா காத்திருப்பாள் என்பது போல தானே மகனை கண்டித்து பேசினார். பேசிக்கொண்டே இவன் தன்னை கடந்தபோது போனில் இருந்து வந்த அவருடைய கரகரத்த ஆங்கிலம் தெளிவாக புரிந்ததே. அவர் உயிருக்கு ஒன்றுமில்லை. ஆனால் திடீர்னு அம்மா போன அதிர்ச்சி தாங்காம மனப்பிறழ்வு வந்துடுச்சு. அவர் உயிரோடு இருக்காருன்னு சந்தோஷப்படுறதா இல்லை அம்மாவோடைய அவரோட இருப்பு தொலைஞ்சு போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதா தெரியல. அவ்வளவு அந்யோன்யமாக வாழ்ந்தவங்க. அம்மா இல்லாத உண்மையை அவரால் ஏற்றுக்க முடியல. இன்னும் அம்மா இருக்கிற மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. தனியாக விடுற சூழ்நிலையில் இல்லை. அப்பாவோட ஃப்ரெண்டு டிம்மும் ஸ்காட்டும் மாறி மாறி ராத்திரி இருந்துப்பாங்க. பகலில் ஒரு கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்கிறோம். வெளியே அழகிய கோலமாக தெரிந்த இவர்கள் வாழ்க்கையில் உள்ளுக்குள் எத்தனை துக்கங்களும் வருத்தங்களுமா? எதற்கும் ஒரு சிரிப்புடன் பாசிட்டிவ் மனிதனாக தோற்றம் அளிப்பவனுக்குள் எத்தனை ரணங்களா? லுக் இஸ் டிசெப்டிவ் என்பது இதுதானா? கடவுளே! மிஷேலுக்கு நெஞ்சு விண்டு போனது. கலங்கி அமர்ந்திருந்தவனை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை அவளால். தொண்டையை சிறுமி தன்னை தேற்றிக் கொண்டவள் அவன் தோளை லேசாக உலுக்கினாள். கண்ணத்தோட நிதி, உன் அம்மா அதை விரும்ப மாட்டாங்க என்று மிஷேல் அவன் கண்களை தானே 2 பெருவிரல்கள் கொண்டு துடைத்துவிட்டு அவன் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் பொதிந்து வைத்து கொண்டாள். ஒருவரின் அணுக்கத்தில் மற்றவர் ஆறுதல் உணர்ந்து அமர்ந்திருந்த அம்மணித்துளிகளில் பசியோ குளிரோ காத்திருப்பின் எரிச்சலோ எதுவுமே தெரியவில்லை.
தத்தம் மனபாரங்களை ஒருவருக்கொருவர் இறக்கி வைத்து மற்றவர் பாரத்தை ஏற்றிக்கொண்டு ஆறுதல் சொல்லும் பகிர்தல் நிலையில் எத்தனை நேரம் லயித்திருந்தார்களோ. எதேச்சியாக ரிவர்வியூ மிரரை கண்ட மிஷேல் யோசனையோடு உற்று பார்த்தாள். பிறகு தன் அலைபேசி எடுத்து எதையோ தேடியவள் முகம் பதட்டத்தை தத்தெடுத்து கொண்டது. நித்தி, நமக்கு பின்னாடி எடுத்து பக்கமா ஒரு வண்டி நிக்குது, அதை பாரேன். அவனும் பார்த்தான். கருப்பு செடான், என்ன அதுக்கு? அது கருப்பு இல்லை நித்தி, டார்க் ப்ளூ. வெளிச்சத்துல கொஞ்சம் நிறம் மாறி தெரியுது, பாரேன். ஆமா. அவனும் யோசனையாக பார்த்தான். இதை பாரு, இந்த மெசேஜில் வந்த கார் டிஸ்கிரிப்ஷன் மாதிரியே இல்லை. வண்டியின் எண் வேறாக இருந்ததை தவிர மாடல், நிறம் எல்லாம் அச்செய்தியில் வர்ணித்தது போலவே இருந்தது. நானும் இங்க கார் நிக்கிறதுல இருந்து பாக்குறேன். ஒரு முறை கூட அதுல இருந்து ஆள் இறங்குனது மாதிரி தெரியல. பின்னாடி ஒரு கிரிப் இருந்தது நிதி. நாம புதர் பக்கம் போயிட்டு வந்தோமே, அப்ப பார்த்தேன். மிஷல் சொன்னது போல முன்னிருக்கையில் இருந்த மனிதன் சிலையாக அமர்ந்திருக்க இங்கே இருந்து வேறு எதுவும் தெரியவில்லை அவர்களுக்கு. திரும்ப போய் கன்ஃபார்ம் பண்ணி பாப்போமா? நீ முழிச்சே காட்டி கொடுத்துடுவ போல, இப்படி வா. இருவரும் இறங்கி காலை நீட்டி விரித்து நடப்பது போல அந்த கார் அருகே சென்று கவனித்தனர். அவள் சொன்னது சரிதான். பின்னால் இருந்த குழந்தை இருக்கையில் 3 வயது மதிக்கத்தக்க குழந்தை ஒன்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. அத்தியாயம் 12. நேரம் முன்மதியம் 12. இப்ப என்ன செய்யறது நிதி? மீண்டும் காருக்குள் வந்தமர்ந்தவர்களுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. நேரா போய் கதவை தட்டி அவனை வெளியில இழுத்து கேட்டுடலாமா? நிதின் கேட்டதில் மிஷேல் முறைத்தாள். சினிமா நிறைய பாப்பியா நீ? போலீஸ்ட்ட சொல்லி அவங்க எப்போ வருது? தப்பா போன பெரிய பிரச்சனையில முடியும் நிதி. அதுக்குன்னு சும்மா உட்கார சொல்றியா? எப்படி இவ்வளவு நேரம் கவனிக்காம போனோம்? நாம மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற யாருமே கவனிச்ச மாதிரி தெரியலையே. அந்த மாடலை பாரு, ஸ்கோடா மாதிரி இருக்கு. பார்த்திருந்தாலும் நிறம், மாடல் எல்லாம் கூர்ந்து பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். இதுல நம்பர் வேற மாறி இருக்கு. அந்த அலர்ட் குரூப்பை ஆன்லைனில் இட்டு தேட கடத்தியது குழந்தையின் தாயோடைய முன்னாள் காதலன் என்ற செய்தி அப்டேட் ஆகியிருந்தது. வழக்கம் போல ரிலேஷன்ஷிப் இஷ்யூ தானா? பிடிக்கலைன்னா போக வேண்டியதானே. குழந்தை எதுக்கு நடுவில் பகடக்காயா கொண்டு வந்து நிறுத்தினாங்க? அவ்வளவுதான் இவனுங்களுக்கும் அறிவு. சரிவா போகலாம். அவசரப்படாத, இன்னும் ரோடு கிளியராக நேரமாகும். முதல்ல அது இந்த வண்டி தானான்னு கன்ஃபார்ம் செஞ்சுப்போம். நிதின் பதறினாலும் பெண்கள் நிதானமானவர்கள் என்று நிரூபிப்பது போல மிஷேல் ஒவ்வொன்றையும் கவனமாக யோசித்தாள். முதலில் அவசர எண்ணான 911க்கு அழைத்து தங்கள் சந்தேகம் குறித்து சொல்ல அவர்கள் எல்லா விவரங்களையும் கேட்டுவிட்டு இவர்கள் இருக்கும் கோஆர்டினேட்டை கண்டறிந்து திரும்ப அழைப்பதாக சொல்லி வைத்தார்கள். சற்று நேரத்திலேயே ஹெலிகாப்டர் ஒன்று வானில் சுற்றி வந்தது. ஹே நிதி, ஹெலியிலிருந்து இறங்க போறாங்களோ? இவர்கள் ஆர்வமுடன் பார்க்க அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஏன் யாரும் இறங்கல? ரிஸ்க் கால்குலேட் பண்றாங்களோ? ஹெலிகாப்டர் மீண்டும் உயர்ந்து பறந்து அகன்றது. என்ன நடக்குதுங்க? இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அந்த வாகனம்தான் என்றதை உறுதிப்படுத்தி கொண்டதாக இவர்களுக்கு அழைத்து தகவல் வந்தது. எக்ஸ்பிரஸ் வேவை உபயோகித்து வர போலீஸ் முயல்வதாகவும் அதுவரை கண்காணித்து கொண்டிருக்குமாறும் ஏதாவது தவறு நிகழ்வதாக தெரிந்தால் தங்களுக்கு தகவல் தெரிவிக்கும்படியும் அந்த அலுவலர் சொல்ல இவர்கள் சலிப்பாய் கொட்டி அழைப்பை வைத்தார்கள். நிதி, அங்க பாரு. அந்த ஆள் இறங்கி பின்னிருக்கைக்கு சென்று ஏதோ மருந்து பொட்டியை எடுத்து புகட்டுவதை கண்டவர்களுக்கு என்ன நிகழ்கிறதென்று புரிந்தது. செடேஷன் கொடுக்கறான். அவன் அவ்வப்போது மயக்க மருந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் குழந்தை அழாமல் உறங்குகிறது போலும். பேசாம நாமளே போய் என்னன்னு பார்த்துடலாம். என்ன சொல்ற? விளையாடுறியா நீ? அவன் கையில ஆம்ஸ் துப்பாக்கியிருந்தா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே வேற. இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ண இப்ப யோசிக்கிற? அவனுடைய சீண்டலில் அவள் தீவிரமாக யோசித்து தலையசைத்தாள். சரி வா போகலாம். இறங்க போனவளை தடுப்பது இப்போது அவன் முறையானது. நிறைய சினிமா பாப்பியனே? நிதின் சிரிக்க, நித்தி ஜோக் அடிக்கிற நேரமா அது? மிஷேல் முறைத்தாள். பொறு மிஷேல், நமக்கு ஏதாவது அப்டேட் வருதான் பார்க்கலாம். அவர்கள் காத்திருந்தவாறே சிறிது நேரத்தில் மீண்டும் அழைப்பு வந்தது. வாகனங்கள் ஏற்கனவே நெரிசலாக நின்று இருப்பதால் எக்ஸ்பிரஸ் வேவை கிளியர் செய்து உடனே வர முடியாது என்றும், ட்ரக் எடுத்து சாலை கிளியர் ஆனதும் வரும் முதல் எக்ஸிட் மூலம் அவர்களை பிடித்துவிடலாம் என்றும், அதுவரை அந்த வாகனத்தை கண்காணிக்கும்படியும் தகவல் வர இருவருக்கும் வெறுத்து போனது. ரோடு கிளியராக இன்னும் எவ்வளோ நேரம், ஏன் நாள் ஆகுமோ? அது வரைக்கும் செடேஷன்லேயே வச்சிருந்த அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? மிஷேலுடன் இணைந்து நிதினும் நகங்களை கடித்தான். சிறிது நேரம் ரிவர்வியூ மிரர் வழியாக அந்த காரை கண்காணிப்பதும் விவாதிப்பதுமாக இருந்தவர்கள் பிறகு ஒரு முடிவுடன் காரில் இருந்து இறங்கினார்கள். அத்தியாயம் 13. நேரம் மதியம் 1:30 மணி.
கார் இங்கு நின்றதிலிருந்து பல முறை ஏறி இறங்கி சாய்ந்து நின்று அருகில் உள்ள வாகனங்களில் உள்ளவர்களோடு பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது வாகனத்தில் இருந்து இறங்கும்போது இனம் புரியாத பதட்டமும் கவலையும் தொற்றிக்கொள்வதை என்ன முயன்றும் இருவராலும் தவிர்க்க முடியவில்லை. மிஷேல் தங்களின் வலது பக்கமாக இருந்த கார் நோக்கி செல்ல நிதின் தன்னிடம் சார்ஜர் வாங்கிய தாத்தாவின் காருக்கு சென்றான். விட்ரன் முன்னாள் இராணுவ வீரர் என்று அவர் காரின் பின்பக்க கண்ணாடியில் எழுத்துகள் பொருத்தியிருக்க, தாங்கள் இருவரும் மட்டும் தனியாக சென்று அணுகுவதை விட கும்பலாக செல்வது நல்லது என்று தோன்றியதால் விளைந்த யோசனை இது. தண்ணீர் பாட்டில்களை பரிமாறிக்கொள்ளும் சாக்கில் சுற்றியுள்ள 4 வாகன ஓட்டிகளிடம் சென்று பேசியவர்கள் மீண்டும் காருக்கு வந்தபோது அவர்களுக்குள் ஒரு திட்டம் உருவாகியிருந்தது. கேட்ட 4வரில் 2 இவர்களோடு இணைந்து உதவிக்கு வர முன்வர மற்ற 2 ஒதுங்கிக் கொண்டார்கள். அவர்களின் கவலையிலும் அர்த்தம் உள்ளதே. முன்வந்த 2 இவர்களும் அதன் பிறகு போனில் பேசிக்கொண்டார்கள். நெடுநேரம் நின்று பேசி சந்தேகத்தை தூண்டாமல் இருக்கும் முயற்சி. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் ஒரு குப்பியை எடுத்து பின்னருக்கைக்கு செல்ல அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தவர்கள் வேகமாக செயல்பட்டனர். காருக்குள் இருந்து அவனை வெளியே அழைப்பதை விடவும் அவன் வெளியே வரும்போது சூழ்ந்து தாக்குவதுதான் சரியாக இருக்கும் என்று அந்த மிலிட்டரி முதியவர் சொல்ல அனுபவம் நிறைந்த அவர் வார்த்தைகளை ஏற்று காத்திருந்தார்கள். ஹலோ, என்ன செய்ற? கனத்த குரலில் கேட்டபடி தாத்தா முன்னால் செல்ல மற்ற 3 அவருடன் இணைந்து கொண்டார்கள். அவன் இந்த திடீர் முற்றுகையை எதிர்பார்க்கவில்லை என்பதால் பதறினான். வாட், ஹூ ஆர் யூ? நீ என்ன செய்யறன்னு கேட்குறோம். உங்க வேலையை பாருங்க. அவன் உரையாடல்களுக்கு ஊடே சிந்திய வசி சொற்களுக்காகவே அவனை கொல்ல வேண்டும் போல இருந்தது மிஷேலுக்கு. தாத்தா பேசிக் கொண்டிருக்கும் போது பின்பக்க கதவை நித்தின் திறக்க அவன் அதை தடுக்க மற்ற 2 ஆடவர்களுக்கும் அவனை வளைத்து பிடிக்க முயல மிஷேலுக்கு எங்கிருந்து அவ்வளவு வெறியும் ஆத்திரமும் வந்ததோ தெரியாது. முஷ்டியை மடக்கி ஓங்கி அவன் மூக்கில் குத்த கொடகொடவென கொட்ட ஆரம்பித்தது செந்நீர். யூ விச்! அவன் குனிந்து தன் மூக்கிலிருந்து கொட்டும் இரத்தத்தை நம்ப முடியாமல் பார்க்க அந்த கன நேரத்தை பயன்படுத்தி கொண்ட தாத்தா அவன் கைகளை பின்னால் கொண்டு சென்று வளைத்து அவனை மண்டியிட வைத்தார். நித்தினும் மற்ற இளைஞனும் கார்களுக்கு இடையே ஜாக் போடும் நீண்ட வயர் கொண்டு அவன் கைகளையும் கால்களையும் சேர்த்து கட்டி அவன் காரின் முன்னருகையில் திணித்தனர். அவ்விடைவெளிக்குள் காரை திறந்த மிஷேல் குழந்தையை நீக்கி எடுத்து தன்னுடன் சேர்த்து அணைத்திருந்தாள். அங்கு நடப்பதை புரிந்தும் புரியாமலுமாக சுற்றியிருந்த வாகனங்களில் தலைகள் முளைக்க என்னவென்று அறிந்த ஒரு வாய் மற்ற காதுகளுக்கு விஷயம் கடத்தியது. பரபரப்பும் பேச்சு சத்தமுமாக அந்த இடமே அதிர மிஷேல் அக்குழந்தையை பொத்தி வைத்தபடி தங்கள் காருக்குள் சென்றமர்ந்தாள். உறக்கத்தின் பிடியில் நிச்சலனமாயிருந்த பிள்ளையின் முகம் அவளுக்குள்ளும் ஒரு அமைதியை கொண்டு வந்தது போல இருந்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் முதல் எக்ஸிட் வழியே ஒரு காவல் வாகனம் ஒன்று நுழைந்து ஓசை எழுப்பிக் கொண்டே இவர்களை நோக்கி வந்தது. பாத்தியா, சினிமா மாதிரியே எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வந்து சேர்றாங்க என்று நித்தின் சொன்னதற்கு அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள். அத்தியாயம் 14. நேரம் மாலை 3 மணி. குழந்தை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட அவர்களுடனே வந்து சேர்ந்த மருத்துவ குழு குழந்தையின் வைட்டல்களை சோதித்து பொறுப்பேற்று கொண்டது. பேபி நல்லா இருக்கால? இஸ் ஷி ஃபைன் என்று மிஷேல் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தாள். குழந்தையின் அம்மா வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்தன. அதற்குள் இன்டர்நெட்டில் அந்த தாயின் அழுகையும் முன்னாள் காதலின் துன்புறுத்தல்களையும் ஆராய்ந்து செய்தி நிறுவனங்கள் கதைகளை உருவாக்க ஆரம்பித்திருந்தன. இவர்கள் இருந்த திசை நோக்கி வண்டிகளின் மேல் ஏறி பாய்ந்த தலைகளும் நிறைய. எவ்வளவு நேரம்தான் அடைந்து கிடக்கும் சாலையை பார்ப்பதென சலிப்படைந்து இருந்தவர்களுக்கு இப்பரபரப்பு கொஞ்சம் நேரம் மாற்றமாகி போனது. குழந்தையை ஏற்றிக்கொண்ட ஆம்புலன்ஸ் எக்ஸிட்டை நோக்கி சென்றது. சில நிமிடங்களில் மறுமுனையில் காத்திருந்த தாய் குழந்தையை வாரி அணைத்துக் கொள்ளும் காட்சிகள் நேரலையில் வர மிஷேல் உணர்ச்சி வசப்பட்டு போனாள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிதி. குரல் நடுங்க கண்கள் கலங்க நித்தினின் தோளை பற்றி குதித்தாள். அவள் கால்கள் தரையில் பாவ வேணா என்றன. We made it, மிஷேல். அவளுக்கு குறையாத நிகழ்ச்சி அவனுக்குள்ளும். எஸ் எஸ். இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு சாலையில் கை கோர்த்து லேசான அசைவுகளுடன் நடனமாட சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் கிரேட் ஜாப் கைஸ் என்ற வாழ்த்துகளுடன் 4 கரகோஷித்தார்கள். அந்த தாத்தாவும் உதவிக்கு வந்த மற்றொரு இளைஞனும் அவர்களை அணைத்து ட்ரீட் போகலாம் என்று விளையாட்டாக பேசிக்கொண்டார்கள். நிதி, காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு உன் மாம் சொன்னது எவ்வளவு உண்மை. மனசு விட்டு உன் கூட பேசிட்டு இருக்கதான் கார் சதி பண்ணிச்சோன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி நினைச்சேன். ஆனா அதை விட எவ்வளவு பெரிய பர்பஸ் இருந்திருக்கு பாரு. ஒருவேளை இந்த காரியத்துக்காகத்தான் உன் கார்ல வந்தேனோன்னு தோணுது. நான் நிறுத்தி உன்னை டிலே பண்ணலைன்னா நீ இந்த டிராஃபிக்ல மாட்டாம கூட வீடு போய் சேர்ந்திருப்பியோ என்னவோ.
எனக்கு பவர் லக்குன்னு நினச்சது இப்போ அந்த குழந்தைக்கு குட் லக்குன்னு தோணுது. ஐ எம் so ஹாப்பி. கண்ணு முன்னாடி இருந்தது அவ்வளவு நேரமாக தெரியல பாரு. நல்ல வேளை நீ தான் அந்த கார்னு கண்டுபிடிச்ச. ஸோ யூ ஆர் த குட் லக் மிஷேல். என்ன பர்த்டே கேர்ள், ஆம் ஐ ரைட்? நிதின் விளையாட்டாக அவள் தலையில் கொட்டி கேட்க, ஆமாம் இன்னைக்கு எனக்கு பர்த்டே வரல. ஆமாம் நான் குட் லக் தான் என்றாள் மிஷேல். அவளுடைய பூரிப்பை மகிழ்ச்சியை உள்வாங்கிய நிதின் இவள் இதே சிரிப்புடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். இந்த அளவுக்கு சந்தோஷமா என்ன நான் உணர்ந்ததே இல்லை நிதி. என்ன வேணாம்னு நினைச்சு தூக்கி எறிஞ்சவங்க என்னை கொன்று போட்டு இருக்கலாமேன்னு எத்தனையோ முறை நினைச்சிருக்கேன். ஆனா என் பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி, ஒரு மாதிரி திருப்தியா சந்தோஷமா இருக்கு. உன்னை ரொம்ப போர் அடிக்கிறேனா? அவன் வார்த்தைகளால் பதில் அளிக்கவில்லை. நோ என்பது போல கண்களால் மறுத்து தலையை மட்டும் அசைத்தான். மாம் சொன்னது சரிதான், எனக்கும் பர்பஸ் இருக்கு. ஐ லவ் யூ மாம். யாரை இப்போது மாம் என்கிறாள் என்று முதலில் புரியாமல் பார்த்த நிதின் தன்னம்மாவைத்தான் சொல்கிறாள் என்றதில் கண்கள் நெகிழ முறுவலித்து கொண்டான். அத்தியாயம் 15. நேரம் இரவு 7. கீழே கிடந்த ட்ரக்குகளை பெரிய கிரேன் மூலம் தூக்கி சாலையின் ஓரமாக வைத்து கூடவே மலையாக குவிந்திருந்த பனியையும் அகற்றியபடி தீயாக உழைத்து கொண்டிருந்தார்கள் மாநகர போக்குவரத்து துறையும் தீயணைப்பு ஊழியர்களும் நகர போலீஸும். சிறுக சிறுக வாகனங்கள் நகர ஆரம்பிக்க இவர்கள் முறை வந்தபோது எல்லோரும் ஹோவென்ற கூச்சலுடன் வண்டியை முடுக்கினார்கள். மணிக்கணக்கில் ஒரே இடத்தில் நின்றதில் அங்கிருந்தவர்களுக்கிடையில் ரயில் சிநேகம் மாதிரி ஒரு நட்பு பூத்திருக்க மற்ற வாகனங்களுக்கு கையாட்டியபடி கிடந்தனர். இவர்கள் முன்னால் இருந்த மிலிட்ரி தாத்தாவும் மற்ற இளைஞனும் கூட கையசைத்துவிட்டு செல்ல நிதின் காரை கிளப்பி நகர்த்தினான். கிட்டத்தட்ட 19 மணி நேரத்துக்கு முன்பு இந்த நெடுஞ்சாலையில் நுழைந்தவர்கள் பல மணி நேரமாக இங்கேயே முடங்கி கிடப்போம் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லையே. அவ்விடைவெளியில் தத்தம் மனக்காயங்களை பகிர்ந்து வலியாறி கிடந்தவர்களுக்கு ஒரு குழந்தையை காப்பாற்றும் செயலில் தாங்களும் கருவியானதில் அத்தனை நிறைவு, நிம்மதி. ஆனாலும் அங்கிருந்து கிளம்பும்போது இருவரின் மனதிலும் ஒரு கனமான உணர்வு வியாபித்தது உண்மை. மனது தீர தீர பேசிக்கொண்டு அவரவர் பாரம் பகிர்ந்ததில் லேசாக உணர்ந்த அதே நேரம் இந்த பயணம் முடிவு பெறுகிறதே என்ற பழுவாகவும் உணர ஆரம்பித்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து ட்ரக்கை தூக்கியிருக்கலாம். ஹவு செல்ஃபிஷ் இல்ல? ஆனால் அப்படித்தான் தோணுது. பக்கத்தில் யாராவது கேட்டால் அடிக்க வந்துடுவாங்க. மிஷேல் வெளிப்படையாகவே தன் மனதை பகிர, நானும் அதே தான் நினச்சேன் என்றான் நித்தினும் எந்த பாசாங்கும் இன்றி. ட்ரக்குகள் விழுந்த இடத்தை கடந்தபோது சாலையோரத்தில் நீளமாக படுத்து கிடந்தன அந்த ராட்சச வாகனங்கள். சிலர் அங்கு தாமதித்து நினைவு சின்னம் போல அவற்றை ஒரு புகைப்படம் எடுத்து கடக்க சற்று நேரத்தில் சாலையில் போக்குவரத்து சீராகி விரைவாக செல்ல முடிந்தது. ஏதோ இன்னும் 3/4 மணி நேரத்தில் இவர்கள் வெளியேற வேண்டிய எக்ஸிட் வந்துவிடும். அதன் பிறகு இத்தனை குறுகிய காலத்தில் ஒருவரிடத்தில் மற்றவருக்கு தோன்றிய அந்யோன்யமும் நம்பிக்கையும் பிரத்யேகமானது என்பதை இருவருமே உணர்ந்தார்கள். சட்டென்று தொழிர்த்து ஓரிரவுக்குள் முகிழ்த்த இப்பிரியம் தற்காலிக சலனம்தானா? இல்லை என்றது இருவர் மனங்களும். அவன் அடுத்து வந்த எக்ஸிட்டில் வாகனத்தை திருப்ப மிஷேல் ஏன் என்று கேட்கவில்லை. கேஸ் போட்டுட்டு போயிடலாம் என்று நிதின் சொல்ல அவள் அமைதியாக தலையை அசைத்தாள். கூடுதலாக இன்னும் கொஞ்ச நேரம் என்று சமாதானப்பட்டு கொண்டது அவள் மனம். பெட்ரோல் நிரப்பிக் கொண்டவர்கள் அடுத்திருந்த உணவகத்தில் நிறுத்தி உள்ளே சென்று அமர்ந்தனர். அங்கிருந்த கப் கேக்குகளை வாங்கி வந்த நிதின், கட் பண்ணு பர்த்டே பேபி என்க அவள் சிரிப்புடன் வெட்டி அவனுக்கு தந்தாள். அவன் ஓட்டியதையும் வாங்கி கொண்டாள். என்ன சாப்பிட்ற? அவளிடம் கேட்டுவிட்டு பாதாம் குக்கிகளை காஃபியுடன் சொல்ல இருவரும் நிதானமாக உண்டார்கள், அருந்தினார்கள். இங்கே குரோசன் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. அவன் மீண்டும் எழுந்து சென்று வாங்கி வர மிஷேல் இனம் புரியா உணர்வொன்றில் திளைத்திருந்தாள். இதுவரை அவளை யாரும் இப்படி கவனித்தது இல்லை. இதை உண்டு பார், உனக்கு பிடிக்கும் என்று உரிமையும் கனிவுமாக உபசரித்ததில்லை. இது அனைத்தும் இன்னும் சில நிமிட தொழில்களுக்கு மட்டும்தானா? பெருகும் உணர்வலைகளை தன் கீழ் உதடுகள் கடித்து நெருப்படுத்தி கொண்டபடி கடை சிப்பந்தியிடம் சிரித்து கொண்டே உரையாடும் நித்தினை பார்த்தாள். ஆயிற்று. இன்னும் எவ்வளவு நேரம்தான் மிடரமிடராக காஃபி அருந்துவது, பிஸ்கெட்டுகளை நாசுக்குடன் மெல்லுவது? நாடகம் முடிந்ததும் திரை விலகித்தானே ஆக வேண்டும். எப்போதும் தனக்கான உணவை யார் வாங்கித் தரவும் அனுமதிக்காமல் தன் பங்கை தந்து விடுபவள் அன்று நித்தினிடம் எதுவும் சொல்ல தோன்றாமல் அமைதியாக இருந்தாள். போலாமா? ஓய்யா. எழுந்தவளிடம் அவன் தொண்டையை சிறுமியபடி கேட்டான். உன் ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் கொடுக்குறியா? ஜிபிஎஸ்ல போடலாம். நேரம் இரவு 8 மணி. மிஷேல் அட்ரஸ் கேட்டேன், ஜானட் அட்ரஸ். என்றவள்.
நிதி என்றாள். நான் உன் அப்பாவை பார்க்க வரலாமா? அவரை பார்த்துட்டு அப்புறம் ஜானட் வீட்டுக்கு போலாமா? கேட்டு விட்டாளே தவிர தான் அதிகம் உரிமை எடுத்துக்கொண்டோமோ என்ற கவலையும் கூடவே வந்தது. உனக்கு ஓகே தானே? நான் வந்தா ஒன்றும் கஷ்டமில்லையே என்று அவன் முகம் பார்க்க, மிஷேல் என்றான் அவன் ஆழ்ந்த குரலில். நான் உன் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்கு இப்படி தயங்குற? உரிமையா நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. அவன் என் வீடு என்று சொல்லாமல் நம் வீடு என்று சொன்ன விதம் அவள் மனதின் ஆழத்தை தொட்டது. அவன் சொல்லும்போது அதில் இருந்த நெருக்கம், பிரியம், நம்பிக்கை அந்த ஆங்கில சொற்களிலும் பிரதிபலிக்க, யூர் மை ஃப்ரெண்ட் நிதி, அதுல சந்தேகம் என்ன என்றாள் குரல் ததும்ப. நானே உன்னை கூப்பிடாததுக்கு காரணம் அப்பா எந்த நேரம் எந்த மனநிலையில் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அந்த தயக்கம்தான். நான் ஏன் இன்னும் வரலன்னு கேட்டு அடம் பிடிச்சவரை மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க. என்னை பார்த்ததும் பயங்கரமாக திட்டுவாரு. நீ கண்டுக்காத, ஓகே? ஹோ நித்தி, அப்படி சொல்லாத. நானும் சேர்ந்து திட்டு வாங்கிக்கிறேன், ஓகே? தலை சாய்த்து சொன்னவளிடம் உருவளித்த நித்தின், வாக்கிளம்பலாம் என்று கை நீட்ட மிஷேல் அவன் விரல்களை பற்றி கொண்டபடி எழுந்தாள். இருவருக்குமே தெரிந்தது இப்பிடிப்பு நட்பென்ற புள்ளியில் நிற்கப் போவதில்லை என்று. எங்குதான் செல்கிறது என்று பார்த்து விடுவோமே என்று இருவருமே நினைக்க வாகனம் மீண்டும் I-15 இணைந்து வீடு நோக்கி செல்ல ஆரம்பித்தது. நிறைந்தது. நீங்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் ஹேமா ஜெயின் I-15 பணியுதிர் காலம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா ராஜ்.